ஈடுபாடு, உங்களுடைய ஆர்வம் இதை பார்க்கும் பொழுது எங்களுக்கெல்லாம் பெரிய சேலஞ்சிங்கா இருக்குது. இதுல இருக்கிற சிலர் நல்ல வயது மிகுந்தவர்கள், நல்ல அனுபவசாலிகள் இங்க இருக்கிறீங்க. அத பார்க்கும்போது ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. நீங்க எல்லாம் இவ்வளோ அ பொறுப்பெடுத்து வந்து இதுல அமர்ந்திருப்பது, அதுவும் 1 ஹவர் உட்கார்றது, வயதான காலத்துல இருக்கிற நெறைய பேர் இதுல கொஞ்சம் சீனியர் சிட்டிசன்ஸ் இருக்கிறோம். ஸோ, அ இது ஒரு கடினமான ஒரு காரியம் தான். இருந்தாலும் பொருட்படுத்தாமல் பல அ காரியங்களை ஒதுக்கி வைத்துவிட்டு இதற்கென்று வருகிறீங்க. உங்களுக்காக உண்மையாவே நான் ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கிறேன். பெரிய ஒரு ஒரு ஆச்சரியமான ஒரு குழு இந்த குழு. நானும் எப்பவுமே யோசிக்கிறது உண்டு. மற்ற இடத்துலலாம் இன்வைட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அப்பதான் உள்ள வருவாங்க. ஆனா இங்க வந்து தானாக வந்து சேருகிறதற்கு ஒரு 30, 40 பேராவது கட்டாயமாக வருவதற்கு ஆயத்தத்தோடு இருக்கிறீங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உங்க ஒவ்வொருத்தரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. இப்போ இந்த மாலை நேரத்துல இந்த வேத ஆராய்ச்சிக்குள்ளாக நாம் போவோம். நம்ம எப்பொழுது அந்த ஒரு ஜெபத்தை நாம் சங்கீதக்காரனுடைய ஜெபத்தை ஏறெடுப்போம். ஆண்டவரே உம்முடைய வேதத்தில் உள்ள அதிசயங்களை காணும்படி, பார்க்கும்படி, அதை பொறுக்கி எடுக்கும்படி கர்த்தர் எங்கள் கண்களை திறந்தருளும் சுவாமி என்று சொல்லி ஆண்டவரத்துல நம்ம கேட்போம். கேட்டு ஆண்டவரே ஆண்டவரே அதை தரும்படியாக நம்ம அவரை நோக்கி பார்ப்போம். அவர்தான் இதை செய்யணும். இந்த பைபிள் ஸ்டடி ஒருவேளை நான் நினைச்சேன் இந்த 5 நாள்ல முடிச்சிடலான்லாம் கூட நினைச்சேன். ஆனா போறத பார்த்தா நிச்சயமா முடிக்க முடியாது. இருந்தாலும் நம்ம எவ்வளவு முடியுமோ ஆண்டவர் இந்த நாளிலும் ஆவியானவர் நம்மை நடத்தி செல்லும்படியாக நம்ம ஜெபத்தோடயே இருப்போம். தயவு செய்து எல்லாரும் ஒருமுகமாக நம்ம ஜெபத்தோட இருப்போம். வீட்ல நிறைய தடைகள் இருக்கலாம், சில டிஸ்ட்ராக்ஷன்ஸ் இருக்கலாம். ஆனா அதெல்லாம் கொஞ்சம் ஒதுக்கி வைத்துவிட்டு இதற்கென்று அ நீங்க அமர்ந்திருந்து ஆண்டவருடைய வார்த்தையை கேட்கும்படியாய் பட்சமாய் கேட்கிறேன். இப்போ நேற்று வரைக்கும் நடந்தது நமக்கு நல்லா தெரியும். முகவுரையாக சஸ்பென்ஸ்ன்னு சொல்லி ஒரு 5 ஐட்டம்ஸ் 5 காரியங்கள நம்ம பார்த்தோம். வம்ச வரலாறு, அதுல இருக்கிற அதிசயத்த பார்த்தோம். நெறைய ஆச்சரியமான அ அ காரியங்களை நம்ம கற்றுக்கொண்டோம். அப்புறம் கிறிஸ்துவின் பிறப்பு, அவர் எகிப்துக்கு ஓடுகிறது, யோசேப்பு சொப்பனத்தை கண்டு அவரு எகிப்துக்கு பயந்து போகிறது. அப்புறம் யோவானை பற்றி ஒரு ஒரு பகுதி, அப்புறம் இயேசுவின் ஞானஸ்நானம், திருமுழுக்கு இதெல்லாம் நம்ம பார்த்துட்டோம். இதுதான் முகவுரையாக இருக்கிற முதல் 3 அதிகாரங்கள். நம்ம ஏற்கனவே நான் சொன்னேன் முகவுரை 3 அதிகாரம், முடிவுரை 3 அதிகாரம். 26 டூ 28 முடிவுரை. அது நம்ம கடைசியில பார்க்க போறோம். அப்புறம் இடையில 5 புத்தகங்களாக நம்ம பிரித்து இருக்கிறோம். அதுல ஒரு புத்தகம் முதல் புத்தகத்தை நாம் முடித்து விட்டோம். 2வது புத்தகத்தையும் முடித்து விட்டோம். நேற்றைய தினத்துல 2வது புத்தகத்தை முடித்தோம். நீங்க இத பார்த்துட்டே இருந்தீங்கன்னா டிக் அடிச்சிருக்கிறேன். அத பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். முதல் புக் வந்து ரிவலேஷன் ஆஃப் த கிங்டம் அல்லது இறையரசின் அறிமுகம். அதுலதான் 4வது அதிகாரத்துல இருந்து 7ஆம் அதிகாரம் வரைக்கும் இருக்கிற அந்த முதல் புத்தகம். அதுல 4வது அதிகாரத்துல சாத்தானுடைய சோதனை. முதல்ல சோதனையில தான் ஆரம்பிக்குது. ஊழியமே எப்பவுமே சோதனையில தான் ஆரம்பிக்கும். ஊழியக்காரங்க எல்லாருக்கும் சோதனைகள் இருக்கும். சோதனை இல்லைன்னா தான் பிரச்சனை ஏதோ இருக்குன்னு அர்த்தம். ஆனா சோதனை இருக்குன்னா நீங்க உண்மையாவே ஊழியம் செய்றீங்கன்னு அர்த்தம். இங்க சோதனையில ஆரம்பிக்கிறது. 5, 6, 7 அதிகாரங்களிலே மலை பிரசங்கம். நம்ம அத கொஞ்சம் சுருக்கி, அத கொஞ்சம் வித்தியாசமான விதத்துல நம்ம பார்த்தோம். அதுல முக்கியமா பாக்கியவான்கள் என்று சொன்ன 8+1 9 விஷயங்களையும் முதல்ல 5ஆம் அதிகாரத்துல ஆரம்பிக்கிறதுல ஆண்டவர் முதல்லயே பாக்கியவான்கள் தான் ஆரம்பிக்கிறார். ஆனா இதே மாதிரி இன்னொரு மலை பிரசங்கம் பின்னால வரப்போகுது. 23 அதிகாரம் 23, 24, 25 ஒரு மலை பிரசங்கம். அதுல 23 அதிகாரம் ஐயோ ஐயோ என்று சொல்லுவார். அதே மாதிரி 8+1 வரும் அங்கேயும். நீங்க அதை அப்புறம் நீங்க நம்ம பார்க்க போறோம். அதெல்லாம் ஆச்சரியமான காரியங்கள். அப்போ கர்த்தர் அழகா பாக்கியவான்கள் என்று ஆரம்பித்தார். அதுல பியாட்டிடியூட்ஸ் இங்கிலீஷ்ல சொல்றோம். அதை டூ ஆட்டிடியூட்ஸ் என்று அதுக்கு பின்னால் அவர் சொல்றார். நான் உங்களுக்கு சொல்றேன். மோசே சொன்னான் விபசாரம் செய்யாதிருப்பாயாக என்று சொன்னா நான் சொல்றேன் என்று சொல்லி அவர் ஒரு கட்டளையை கொடுக்கிறார். ஒரு ஸ்திரீயை இச்சையோடு பார்த்தாலே விபசாரம். அது மாதிரி கொலை செய்யாதிருப்பாயாக என்று அவர் சொன்னா நான் உங்களுக்கு சொல்றேன் சகோதரனை பகைக்கிறவனே அதுவே கொலை குற்றத்துக்கு சமானம் என்று சொல்லி ஆண்டவர் ஒரு லெவல மோசையினுடைய லெவல புதுசா மாத்துறாரு. நியூ மோசே என்று சொல்லலாம். நியூ மோசஸ். அதான் மறைந்திருக்கும் மோசே. இயேசு கிறிஸ்துவை ஒரு மோசையாக இந்த மத்தேயு ஆங்காங்கே வெளிப்படுத்துகிறார். ஒரு வித்தியாசமான மோசையாக வெளிப்படுத்துகிறார். சரி, மலை பிரசங்கம் முடிஞ்சது. 2வது புத்தகம் நம்ம பார்த்தோம். நேற்றைய தினத்துல 2வது புத்தகம் பார்த்தோம். 8, 9, 10 அதிகாரங்கள் 2வது புத்தகம். அவர் பிரசங்கம் பண்ணாரு. அடுத்தது ஊழியம் செய்ய ஆரம்பிக்கிறார். நிறைய அற்புதங்களை செய்கிறார். 8, 9ல 10 அற்புதங்களை நம்ம பார்த்தோம். அப்புறம் 10வது அதிகாரம் வந்து ஒரு செய்தி. அது ஒரு பிரசங்கம்.
அந்த பிரசங்கம் என்னன்னா, அதுக்கு பேர் அப்போஸ்தல பிரசங்கம் அல்லது அந்த கட்டளை பிரசங்கம். அப்போஸ்தல கட்டளையை கொடுக்கிறார். அவர்களுக்கு நீங்க போங்க என்று சொல்லி சீஷர்களை அனுப்புகிற ஒரு பிரசங்கத்தை நம்ம நேற்றைய தினத்திலே பார்த்தோம். 10ஆம் அதிகாரம். அது ஒரு அந்த ரெட்ல நான் போட்டிருக்கிறதெல்லாம் பிரசங்கங்கள். சரி. இப்ப நம்ம இன்னைக்கு பார்க்க போறது 3வது புத்தகம். ஆனா அதுக்கு முன்னால இந்த பார்த்தத அப்படி ஒரு ஒரு விஷயம் அப்படியே எல்லாத்தையும் ஒரு ஒரு ஜிஸ்ட் போட்டிருக்கேன் இங்க. 4வது அதிகாரத்திலே நம்ம சாத்தானின் சோதனை, 5, 6, 7 மலை பிரசங்கம், 8, 9, 10 8, 9ஆம் அதிகாரங்கள்ல 10 அற்புதங்கள், 10ஆம் அதிகாரம் அப்போஸ்தல பிரசங்கம் என்று இந்த இடது கை பக்கம் மேல நம்ம போட்டிருக்கிறோம். இந்த 10 அற்புதங்கள் என்ன என்பதை இந்த டேப்லர் காலம் நமக்கு அழகா ஒரே இதுல ஒரே ஸ்லைட்ல எல்லாத்தையும் வந்துருது. இது வரைக்கும் டீச்சிங் மினிஸ்ட்ரி மலை பிரசங்கம் பண்ணாரு. கீழே வந்து ஹீலிங் மினிஸ்ட்ரி சுகப்படுத்தும் அல்லது புறம் சுகமாக்கும் ஊழியம். அதுக்கு முன்னால அகம் சுகமாக்கும் ஊழியம். இப்போ புறம் சுகமாக்கும் ஊழியத்தை ஆண்டவர் கீழே இறங்கி மலையில இருந்து இறங்கி வந்து ஊழியத்தை செய்கிறார். நிறைய விஷயம் நமக்கு தெரியும். இதுல இருக்கிறதெல்லாம் நமக்கு தெரிஞ்சா ஒரு 10 அற்புதங்கள் 8, 9 அதிகாரங்கள்ல 8, 9, 10ன்னு ஞாபகம் வச்சுக்கலாம். 10 அற்புதங்கள் இருக்கிறது. இந்த 10 அற்புதங்கள் என்னென்ன அப்படின்னு நம்ம பார்க்கிறோம். தொழுநோயாளி தான் ஃபர்ஸ்ட் ஆரம்பிக்கிறார். மத்தேயு எழுதுறது முதல் அற்புதம் எதுனா தொழுநோயாளியை சுகமாக்கும் அற்புதம். இதுதான் முதல்ல அவர் ஆரம்பிக்கிறார். அதுக்கு பின்னால 100க்கு அதிபதியுடைய வேலைக்காரன் பேதுருவுடைய மாமி சுகமாகும் ஒரு அற்புதம். அது வேற எந்த சுவிசேஷத்திலையும் சொல்லப்படவில்லை. இது 3 சொன்ன பிறகு என்னை பின்பற்றுங்கள் என்கிற ஒரு வாசகத்தை ஆண்டவர் அங்க சொல்றதை பார்க்கிறோம். அதுக்கப்புறம் திரும்பி ஒரு 3 அற்புதம் செய்த பிறகு திரும்பி மத்தேயுவை பார்த்து என்னை பின்பற்றி வா என்று சொல்லுகிறார். சோ என்னை பின்பற்று என்பது எதற்குன்னா, அற்புதம் செய்த பிறகு பின்பற்றுங்கள். என்னதான் நீங்க பின்பற்றணும், அற்புதத்தை பின்பற்றக்கூடாது. நிறைய பேர் அற்புதத்தை பின்பற்றிடுறோம். அதுக்காக தான் ஆண்டவர் நடுவில் என்னை பின்பற்றுங்கள், என்னை பின்பற்றுங்கள் என்று சொல்லுகிறார். இதுல நிறைய அந்த கன்ஸ்ட்ரெயின்ட், என தலை சாய்க்க இடம் இருக்காது, நீங்க என்ன பின்பற்றினா கஷ்டம்தான் அப்படின்றத அவர் வெளிப்படுத்துகிறார். அதே மாதிரி கம்ப்ளைண்ட் அவர் பின்பற்றுவான்னு சொன்ன உடனே மக்கள் வந்து இவர் பாவிகளோட ஆயக்காரரோட போய் விருந்து பண்றாருன்னு சொல்லி அவரை பத்தி கம்ப்ளைண்ட் பண்றாங்க. கடைசி 4 அற்புதங்கள் உதிரப்போக்கு நமக்கு தெரியும், பெரும்பாடுள்ள ஸ்திரீ, அதுக்கு அடுத்தது எவ்விருவின் மகளை உயிர்த்தெழ செய்கிறது, 2 குருடர்கள், அப்புறம் கடைசியாக ஊமையன். இது இந்த 9ஆம் அதிகாரம் வரைக்கும் இருக்கக்கூடிய அற்புதங்களை மட்டும் நம்ம பார்க்கிறோம். 9ஆம் அதிகாரத்தின் கடைசியில ஆண்டவர் ஒரு மேய்ப்பனில்லாத ஆடுகளை போல மக்கள் இருக்கிறாங்களே என்று சொல்லி ஆண்டவர் ஒரு என்ன சொல்றது, ஒரு கலக்கம் அடைகிறார், கம்பேஷன் அடைகிறார். அப்பதான் சொல்றாரு, அறுப்பு மிகுதி, வேலைக்கு ஆட்கள் இல்ல, தயவு செய்து ஜெபம் பண்ணுங்கன்னு சொல்லி சொல்ற 9ஆம் அதிகாரம் 38ஆம் வசனம் நமக்கு நல்லா தெரியும். இதெல்லாம் செய்த பொழுது இயேசு கிறிஸ்துடைய பெயர் பிரஸ்தாபம் அடைகிறது. எல்லாம் இந்த பாருங்க, இப்பதான் அவரை பொதுவா கொஞ்சம் கொஞ்சமா அவருடைய ஊழியம் கொஞ்சம் கொஞ்சமா பெருகிறது. அவரை பற்றி தெய்வம் என்று மக்கள் அறிந்து கொள்ள ஆரம்பிக்கிறார்கள். அவர் மேசியா என்பதை அவர்கள் ஏற்றுக்கொள்ள ஆரம்பிக்கிறார்கள். ஒரு பகுதி இந்த 10ஆம் அதிகாரத்துல எல்லாம் ஜிஸ்ட் நம்ம ஏற்கனவே சொல்லிட்டோம். அதுதான் அப்போஸ்தல பிரசங்கம். அதுல என்ன சொல்றாரு அப்படின்னு நமக்கு தெரியும். அழைக்கிறார், அனுப்புகிறார், அழைக்கிறார், அனுப்புகிறார். எங்கு? இஸ்ரவேல் மக்கள், காணாமற் போன ஆடுகளாகிய இஸ்ரவேல் வீட்டார் இடத்துக்கு நீங்க போங்க அப்படின்னு சொல்றார். வேற சமாரியா முதல் ஃபர்ஸ்ட் போக்கஸ் வந்து இஸ்ரேலைட்ஸ். அதுதான் கரெக்டா அவர் ஆரம்பிக்கிறாரு. அதுக்கப்புறம் என்ன செய்ய வேண்டும்? செய்தி அளிக்கணும், நற்செய்தி சொல்லணும், சுகமாக்கணும், அவங்களுக்கு சொன்னது. அப்புறம் 9ல இருந்து 15 வரைக்கும் இருக்கிற பகுதியில என்னெல்லாம் எடுத்துக்கொள்ளணும், எடுத்துக்கொள்ளக்கூடாது நிறைய சொல்றாரு. இதெல்லாம் நம்ம பார்த்தோம். அப்புறம் கடைசி பகுதி வந்து எதற்கெல்லாம் ஆயத்தமா, நீங்க துன்பப்பட ஆயத்தமா இருக்கணும், சிலுவையை சுமக்க ஆயத்தமா இருக்கணும், நிறைய பகைகள் வரும், ஆனாலும் பயப்படாதீர்கள். அங்க பாருங்க, அப்பப்போ அவர் பயப்படாதீர்கள் என்பதையும் அவங்க சீஷர்களுக்கு சொல்லுகிறார். நான் உங்க கூட இருக்கிறேன், நான் பேசுவேன், இல்ல ஆவியானவர் பேசுவார் என்று சொல்லுகிறார். எதை பத்தியும் கவலைப்படாதீங்க, பயப்படாதீங்க, ஆண்டவர் நடத்துவார். ஆனா துன்பம் உண்டு என்றுதான் சொல்றார். ஆண்டவருடைய அழைப்பு துன்பம் உண்டுதான். ஆனா இன்னைக்கு நிறைய பேரு செய்திகள்ல துன்பமே இல்லாத வாழ்க்கை மாதிரி அதை வெளிப்படுத்துகிறார்கள். அது தவறு. அப்படி கிடையாது, எங்கேயுமே அப்படி இல்லை வேதத்துல. துன்பம் என்பது உண்டு. துன்பத்தை தான் நாம வந்து பெருமைப்படுத்த வேண்டும். அதுதான் எனக்கு வேணும், நம்ம ஆசைப்படணும். ஏன்னா துன்பப்பட தான் நம்ம சுத்திகரிக்கப்படுகிறோம். அதுல வந்து சந்தேகமே இல்லை. ஒருவேளை இந்த நேரத்துல உங்களோடும் ஆண்டவர் பேசுகிறார். என்ன பேசுகிறார்னா, ஒருவேளை துன்பத்தின் மத்தியில பலவிதமான நெருக்கங்களில நீங்க இருக்கிறீங்கன்னா, உங்ககிட்ட ஆண்டவர் சொன்னா சுத்திகரித்து கொண்டு இருக்கிறேன்ல. நேற்று கூட நம்ம பார்த்தோம், மல்கியா அந்த 4ஆம் அதிகாரத்துல நம்ம பார்த்தோம். ஆண்டவர் உட்கார்ந்து 3ஆம் அதிகாரத்துல ஆண்டவர் உட்கார்ந்து புடமிடுகிறார். ஸ்லோ அண்ட் ஸ்டெடியா நம்மளை சுத்தம் பண்ணிக்கொண்டே இருக்கிறார். அதை நம்ம மறந்து போகக்கூடாது. சரி, இன்னைக்குரிய காரியத்துக்கு நம்ம வந்துடுறோம்.
11ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்துல என்ன ஆரம்பிக்கிறார்ன்னா, இயேசு தம்முடைய 12 சீஷர்களுக்கும் கட்டளை கொடுத்து முடிந்த பின்பு, அதான் அந்த புக் முடியுது. அதான் அந்த 2வது புக் முடியுது. இப்ப 3வது புக் ஆரம்பிக்குது. கரெக்ட்டா இப்படி ஒவ்வொரு இதுலயும் அப்படி வரும் பாருங்க. முடிந்த பின் அடுத்தது ஆரம்பிக்கிறார். என்ன செய்றாரு? இந்த 11ஆம் அதிகாரம் முழுவதுமே ஜான் அண்ட் ஜீசஸ். ஜான் தான் ரொம்ப முக்கியம். அவரை பற்றி இயேசு கிறிஸ்து சொல்லுகிற சில காரியங்களை நம்ம இதுல பார்க்க போறோம். ஜான் அண்ட் ஜீசஸ் என்று இந்த இந்த அதிகாரத்துக்கு நான் தலைப்பு கொடுத்திருக்கிறேன். யோவான் யார்? யோவான் ஸ்நானகன் யார்? ஒரு ஒரு நீங்க பார்த்தீங்கன்னா, மல்கியா தீர்க்கதரிசி கடைசி புத்தகம். கடைசி புத்தகத்தினுடைய கடைசி வசனம். அதான் 4ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். அதுல சொல்லப்பட்ட தீர்க்கதரிசி இவர்தான். என்ன சொல்றாரு? 4ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்துல நீங்க பார்த்தீங்கன்னா, பிதாக்களின் இருதயத்த இல்ல பிள்ளைகளுடைய இருதயத்தை பிதாக்களிடத்துக்கு திரும்புகிறது. பார்த்தீங்கன்னா 4ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் நான் வாசிக்கிறேன். நான் வந்து பூமியை சங்காரத்தால் அடிக்காதபடிக்கு அவன் அவன்னா யாருன்னா யோவானை குறித்து வருது. அவன் பிதாக்களுடைய இருதயத்தை பிள்ளைகளிடத்திற்கும் பிள்ளைகளுடைய இருதயத்தை அவர்கள் பிதாக்களிடத்திற்கும் திருப்புவான் என்று சொல்லப்பட்ட கரெக்டா லாஸ்ட் முடியுது. இவர் ஃபர்ஸ்ட் வர்றாரு. புதிய ஏற்பாட்டுல ஃபர்ஸ்ட் இயேசு கிறிஸ்துவுக்கு முன்னால வந்தவர் யாருன்னா யோவான் தான். சோ ஃபர்ஸ்ட் யோவான் வந்து இயேசு கிறிஸ்துவுக்கு பாதையை ஆயத்தம் பண்ணுகிறவராக இருக்கிறார். நமக்கு இதெல்லாம் நல்லா தெரியும். அப்போ 11ஆம் அதிகாரம் முதல் 3 வசனம் நேற்று லைட்டா டச் பண்ணோம் நம்ம. நீர் மேசியாதானா என்று சொல்லி 2 சீஷர்களை அனுப்பி கேட்கிறார். அது எதுக்கு அப்படின்னா, அவருக்கு சந்தேகம் வந்துருச்சான்னு நினைக்க கூடாது. அப்படி கிடையவே கிடையாது. ஏன்னா அவர் வந்து கன்ஃபர்ம்டு. அது நிச்சயமா அவருக்கு தெரியும். ஆனா அவர் என்னன்னா, இந்த சீடர்கள் தன்னுடைய வாழ்க்கை முடிய போகிறது. சீடர்களுடைய விசுவாசம் என்கிட்ட இருக்கக்கூடாது. யார்கிட்ட போகணும்? இயேசு கிறிஸ்துவிடம் போக வேண்டும். அதனால தான் அனுப்பி விடுறார். அங்க அனுப்பி விடும்பொழுது பார்த்தா இயேசு கிறிஸ்து அங்க பாருங்க 4ஆம் வசனத்துல இருந்து 6ஆம் வசனம் வரைக்கும் இயேசு கிறிஸ்துவே சொல்றார். பாரு இங்க என்ன நடக்குதுன்னு பாரு. குருடர்கள் பார்க்கிறார்கள், பார்வை அடைகிறார்கள். சப்பாணிகள் நடக்கிறார்கள். குஷ்டரோகிகள் சுத்தமாகிறார்கள். செவிடர்கள் கேட்கிறார்கள் என்று சொல்லி மரித்தோர் எழுந்திருக்கிறார்கள். தரித்திரருக்கு சுவிசேஷம் பிரசங்கிக்கப்படுகிறது. அந்த அப்படியே அந்த ஏசாயா தீர்க்கதரிசி சொன்ன அந்த விஷயங்கள் இங்க நடக்கிறது. அதனால நான் தான் மேசியா, பயப்பட வேண்டாம்னு சொல்லி அந்த அந்த சீஷர்களிடத்திலே சொல்லுகிறார். இது வந்து அந்த சீஷர்களுடைய விசுவாசத்தை உறுதிப்படுத்துகிறது. பின்னால சொல்லப்படுது அந்த சீஷர்கள் இயேசு கிறிஸ்துவுடைய சீடர்களாக மாறினார்கள் என்று சொல்லப்படுகிறது. அதனாலதான் அதுக்காக தான் யோவான் நிறைய நேரம் இந்த சந்தேகங்கள் வருகிறது. நானு இந்த மாதிரி சில சிக்கலான விஷயங்களை உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். ஏன்னா மற்றபடி மத்தேயுல உங்களுக்கு எல்லாம் தெரியும், தெரிந்த விஷயங்கள் தான். அப்புறம் 7ஆம் வசனத்திலிருந்து 15ஆம் வசனம் வரைக்கும் யோவானின் சிறப்பை இயேசு கிறிஸ்துவே சொல்ல ஆரம்பிக்கிறார். 7ஆம் வசனத்துல அவர் சொல்றார் பாருங்க. அவர்கள் போன பின்பு, அந்த 2 சீஷர்களும் போன பின்பு இயேசு யோவானை குறித்து ஜனங்களுக்கு சொன்னது என்னவென்றால் என்று ஆரம்பிக்கிறது. அப்போ இயேசு யோவானை சிறப்பிக்கிறார். யோவானை பற்றி அழகாக நேர்த்தியாக சொல்லுகிறார். என்ன சொல்றாரு அப்படின்னா, நீங்க இந்த கீழே வசனம் நான் போட்டிருக்கேன், அந்த மஞ்சள் பகுதியில போட்டிருக்கேன். இதோ நான் என் தூதனை உமக்கு முன்பாக அனுப்புகிறேன். அவன் உமக்கு முன்னே போய் உமது வழியை ஆயத்தம் பண்ணுவான் என்று எழுதிய வாக்கியத்தால் குறிக்கப்பட்டவன் இவன் தான். கிளியரா ஆண்டவர் சொல்ல பாருங்க. ஆண்டவருக்கு தெளிவு உண்டு, யோவானுக்கும் தெளிவு உண்டு. 2 பேரும் தேர் மிஷன், அவங்களுடைய வாழ்க்கையில தெளிவு உள்ளவர்களாக இருந்தான். தேவனால் அனுப்பப்பட்ட ஒரு மனுஷன் இருந்தான், அவன் பேர் யோவான் என்று யோவானை குறித்து யோவான் சுவிசேஷ புத்தகத்துல ஆரம்பிக்கிறது. தேவனால் அனுப்பப்பட்ட மிஷன். சி, அதாவது நம்ம எல்லாருமே தேவனால் அனுப்பப்பட்டவர்கள், மறந்து போக கூடாது. ஹல்லேலூயா. அருமையான சகோதர சகோதரிகளே, நீங்க யாரா இருந்தாலும் சரி, எந்த நிலைமையில இருந்தாலும் சரி, தேவனால் அனுப்பப்பட்டவங்க. காட் ஹஸ் a மிஷன். உங்கள் மூலமாக நிறைவேற்ற ஏதோ ஒரு காரியத்தை ஆண்டவர் வைத்திருக்கிறார். அதுல சந்தேகமே கிடையாது. நிறைய பேரு நம்ம என்ன யோசிக்கிறோம், இந்த பைபிள் ஸ்டடி இப்படியே இருந்துட்டு அப்படியே உட்கார்ந்துட்டே போயிடலாமான்னு இல்லை. இது அல்ல. இது பைபிள் ஸ்டடி என்பது முடிவு கிடையாது. ஆண்டவரை பற்றி தெரிந்து கொண்டு நம்ம ஏதாவது ஒன்று செய்ய வேண்டும். நம்மிடத்திலிருந்து வெளியே வரணும். இல்ல நம்ம வந்து எல்லாத்தையும் வாங்கிக்கிட்டே இருந்தோம்னா எப்படிங்க? கவனிச்சு பாருங்களேன். அதான் பில்லி கிரஹாம் ஒரு பெரிய மீட்டிங்ல சொன்னாராம். நிறைய பேர் இருக்காங்க. அவரு கூட்டம்லாம் பெரிய பெரிய கூட்டமா இருக்கும். அவர் சொன்னாராம், நான் ஒரு எக்ஸசைஸ் சொல்ல போறேன், எல்லாம் மூச்சு இழுங்கன்னு சொன்னாராம். எல்லாம் மூச்சு இழுத்தாங்க. மூச்சு இழுத்துட்டு நான் சொல்ற வரைக்கும் விடக்கூடாதுன்னாராம். கொஞ்ச நேரம் ஆச்சு. அவர் சொல்லல. எல்லாம் மூச்சு இழுத்துட்டு ஆன்னு எல்லாம் இடுக்கிட்டு இருக்காங்க. அப்போ மெதுவா சொன்னாராம், பாருங்க உங்களால முடியலல்ல, மூச்சை இழுத்தா கட்டாயம் வெளியே விட்டுதான் ஆகணும். ஆனா நீங்க நிறைய பேர் இயேசு கிறிஸ்துவ அறிந்துட்டீங்க, ஆனா போய் சொல்லாம இருக்கிறீங்க. அதுக்காக ஏதாவது ஆண்டவருடைய ராஜ்யத்தை கட்டுறதுக்கு ஏதாவது செய்யாம இருக்கிறீங்க அப்படின்னு சொன்னாராம். அதுதான் இந்த மாலை நேரத்துல நம்மிடத்துல ஆண்டவர் சொல்லுகிறார். எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளை, எவ்வளவோ பைபிள் ஸ்டடி, எவ்வளவோ ஆராய்ச்சிகள், இதெல்லாம் நல்லது, பெற்றுக்கொள்ள வேண்டும். பெற்றுக்கொண்டே இருந்தா பத்தாது. அதை வந்து வெளியே வரணும் இல்லையா? ஏதாவது ஒரு காரியத்துல நீங்க ஈடுபடணும்.
ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். நம்ம எல்லாருமே ஒரு மிஷனோட வந்தவர்கள் தான். அப்போ இந்த யோவான் அப்படி தன்னுடைய மிஷன்ல வந்தான் என்பதை ஆண்டவர் அழகா சொல்றார். இந்த மல்கியா 3ஆம் அதிகாரத்துல நம்ம பார்க்கிறோம். 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்துல என்ன வருகிறது என்றால், மல்கியா 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் நான் வாசிக்கிறேன் பாருங்க. இதோ நான் நான் என் என் தூதரை தூதரை அனுப்புகிறேன். அதே வசனம் வருகிறது பாருங்க. அங்க சொல்லப்பட்டதை இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார். இதோ நான் என் தூதரை அனுப்புகிறேன், அவன் எனக்கு முன்பாக போய் வழியை ஆயத்தம் பண்ணுவான். அப்போ இயேசு கிறிஸ்து மல்கியாவை படித்திருக்கிறார். கொஞ்சம் கவனிங்க. இது ஒரு ஒரு சின்ன டிஃபரெண்ட் தாட் நம்ம யோசிக்க வேண்டியது. மல்கியாவின் புத்தகம் கடைசியாக எழுதப்பட்டது. அப்போ அன்னைக்கு அதனுடைய பிரதிகள் நிச்சயம் இருந்திருக்காது நிறைய. அது 400 ஆண்டுகள் தான் இல்ல, இயேசு கிறிஸ்துடைய பிறப்புக்கு 400 ஆண்டுகள் முன்னாலே எழுதப்பட்டது. நான் எனக்கு தெரிந்த வரைக்கும் யூதர்கள் எல்லாரும் கையில வைத்திருந்தது தோரா. தோரா என்பது முதல் 5 ஆகமங்கள். ஆதி ஆகமத்திலிருந்து உபாகம் வரைக்கும் இருக்கக்கூடிய 5 ஆகமங்களை அவங்க எல்லாம் கையில வச்சிருந்தாங்க. ஆனா இயேசு கிறிஸ்து பாருங்க, எதையும் படித்திருக்கிறார். கவனிங்க, மல்கியாவையும் படித்திருக்கிறார். ஹல்லேலூயா. எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, இது என்னன்னா அன்னைக்கு இருந்தத மல்கியா வேதத்தோட இணைந்து இல்ல. அவங்களுடைய வேதம் என்றால் தோரா தான். முக்கியமா யூதர்கள் அந்த காலகட்டத்திலே தோராவை தான் வைத்துக் கொண்டிருந்தார்கள். இயேசு கிறிஸ்து கூட பிசாசை அந்த சோதனையில எதிர்த்து பேசும் பொழுது உபாகமத்திலிருந்து தான் சொல்லுகிறார். உபாகமம் 6ஆம் அதிகாரம் 8ஆம் அதிகாரம் இதுல இருந்து தான் வசனங்களை இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார் அங்க. ஆனா இங்க என்ன சொல்றார் பாருங்க, மல்கியா 3:1 சொல்லுகிறார். ஹல்லேலூயா. அருமையான சகோதர சகோதரிகளே, அப்ப இயேசு கிறிஸ்து வேதத்தை எவ்வளவு படித்திருக்கிறார் என்று நம்ம யோசித்து பார்க்க வேண்டும். அன்னைக்கெல்லாம் பிரதிகள் நிறைய கிடையாது. அந்த தேவாலயத்துல மட்டும்தான் இருக்கும். போய் படிச்சிருக்கணும். அவர் எப்போ படிச்சாரு, என்ன பண்ணாரு நமக்கு தெரியல. ஆனா நிச்சயமா ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்காரு. அதுவும் புதிதாக எழுதப்பட்ட ஒரு புத்தகம் மல்கியா. அவருக்கு அந்த காலகட்டத்துல 400 ஆண்டுகளுக்கு முன்னாடி கடைசியாக எழுதப்பட்ட புத்தகம் மல்கியா. அதையும் கூட அவர் படித்திருக்கிறார். அதை நான் சொல்றதுக்கு தான் ஆசைப்படுறேன். அருமையான நண்பர்களே, நம்ம கூட பைபிள் இப்ப நம்ம வச்சிருக்கிறோம், இதை படிக்கணும். ஆனா அதையும் சேர்த்து எதெல்லாம் சேர்த்து நம்ம படிக்க முடியுமோ அதெல்லாம் சேர்த்து படிக்கணும். ஏன்னா அப்பதான் நமக்கு இன்னும் அதிகமான அந்த டீப்பர் டீப்பர் ஸ்பிரிச்சுவல் எக்ஸ்பீரியன்சஸ் நமக்கு கிடைக்கும். நம்ம மேலோட்டமாய் படிக்கிறதை விட ஆழமாய் படிப்பது ரொம்ப நல்லது. சரி, அடுத்தது 16ல இருந்து 19 வசனங்கள்ல யோவான் இயேசுவின் ஊழியங்களை, யோவானுடைய ஊழியத்தையும் இயேசுனுடைய ஊழியத்தையும் எதிர்ப்போர் சில பேர் இருக்கிறாங்கன்னு ஆண்டவர் சொல்றார். அந்த வசனத்துல சொல்றாரு, 16-19 சொல்றாரு, அவன் போஜன பானம் பண்ணாதவனா வந்தான், அவனையும் எதிர்த்தீங்க. நான் போஜன பானம் பண்றவனா வந்தேன். 18-19 சொல்றாரு, நான் போஜன பானம் பண்றவனா வந்தேன், என்னையும் இவன் மதுபான பிரியன் எல்லாம் நீங்க சொல்ல ஆரம்பிச்சிட்டீங்க. நான் 2 பேரையுமே எதிர்க்கிறீர்கள் என்று அந்த எதிர்க்கிறவர்களை குறித்து இயேசு கிறிஸ்து பேசுகிறார். அந்த 19ஆம் வசனம் வரைக்கும் நீங்க பாத்தீங்கன்னா, 19ஆம் வசனம், மனுஷகுமாரன் போஜனபானம் பண்ணுகிறவராய் வந்தார். அதற்கு அவர்கள், இதோ போஜனபான பிரியனும் மதுபான பிரியமான மனுஷன் ஆயக்காரருக்கும் பாவிகளுக்கும் சிநேகிதன் என்கிறார்கள் என்று சொல்றார். பாருங்க, எப்படி வந்தாலும் நீங்க எதிர்க்கிறீங்களே அப்படின்னு சொல்றார். யோவான் அப்படி இல்லை. அவன் எதுவுமே பண்ணாம வெட்டுக்கிளியும் காட்டு தேனியும் சாப்பிட்டுக்கிட்டு இருந்தான். வெட்டுக்கிளி காட்டுத்தேன் ரெண்டுமே தானாக கிடைக்கிறது. யார்கிட்டயும் அவன் போய் நிக்க வேண்டியதில்லை. அவன் இயற்கையாக கிடைக்கக்கூடியதை அவன் இயற்கையோடு வாழ்ந்த மனிதன் யோவான். இயற்கையிலே இருக்கிறதே அதே எடுத்து சாப்பிட்டு கொண்டிருந்தான். அதுதான் சுலபமாக கிடைக்கக்கூடியது என்று வேத அறிஞர்கள் சொல்றாங்க. வெட்டுக்கிளி அந்த காலத்துல காடுகளில நிச்சயமாக அவைலபிளா இருக்குமா. சோ அவங்க அவைலபிலிட்டி ஜாஸ்தி இருக்கக்கூடியது. யாரையும் போய் அவன் கேட்க வேண்டியதில்லை. அப்பம் சாப்பிடுறவனா இருந்தானா எங்கேயாவது போய் அப்பம் செய்யறவங்க கிட்ட போய் கேட்கணும். இல்ல, இது வெட்டுக்கிளி காட்டுத்தேன். அது அந்த மாதிரி அவனுடைய வாழ்க்கை. இயேசு கிறிஸ்துடைய வாழ்க்கை, யோவானுடைய வாழ்க்கை டிஃப்ரெண்ட். அது மாதிரிதான் நம்ம எல்லாருடைய வாழ்க்கையும் டிஃப்ரெண்ட் தான். கர்த்தர் வித்தியாசமாக தான் நம்ம எல்லாரையும் படைத்திருக்கிறார். ஆனா இங்க என்ன சொல்றான்னா, அவன் அப்படி வந்தா அவனையும் நீங்க ஏற்றுக்கொள்ளல, நான் இப்படி இருக்கிற என்னையும் நீங்க ஏற்றுக்கொள்ளவில்லை என்று அவர் சொல்லுகிறார். அதனால அதுக்கு அடுத்த வசனங்கள்ல கொஞ்சம் எதிர்ப்பு சொல்லுகிறார். சில கடினமான வார்த்தைகளை சொல்லுகிறார். நமக்கு தெரியும், பெத்சாயிதா, கோரோசின், அப்புறம் கப்பர்நகும் ஆகிய நகரங்கள்ல 20-24 வசனங்கள், 20-24 அந்த வசனங்களை நீங்க பாத்தீங்கன்னா ஒவ்வொரு நகரத்தை குறித்தும் அவர் கடினமாக பேசுகிறார். என்ன பாருங்க, 21ஆம் வசனம் பாருங்க, நான் வாசிக்கிறேன். கோரோசினே உனக்கு ஐயோ, பெத்சாயிதாவே உனக்கு ஐயோ, உங்களில் செய்யப்பட்ட பலத்த செய்கைகள் தீருவிலும் சீதோனிலும் செய்யப்பட்டிருந்தால் அப்பொழுதே இரட்டடுத்தி சாம்பலில் உட்கார்ந்து மனம் திரும்பி இருப்பார்கள் என்று சொல்றார். பாருங்க, இந்த ஐயோ ஐயோ என்று சொன்ன நகரங்கள், நான் பின்னால அடுத்த ஸ்லைடு வரப்போகுது, எப்போ எப்படி இருக்குது அப்படின்றத நம்ம பார்க்க போறோம். பாருங்க, இயேசு கிறிஸ்து சபித்த நகரங்கள் இந்த 3. எது? பெத்சாயிதா, கோரோசின், கப்பர்நகும். பின்னால கடைசியில சொல்றாரு, கப்பர்நகுமே, 23ஆம் வசனம், வான பரியந்தம் உயர்த்தப்பட்ட கப்பர்நகுமே, நீ பாதாள பரியந்தம் தாழ்த்தப்படுவாய். பாருங்க, வான பரியந்தம். அப்ப கப்பர்நகும் வாஸ் a big business center. உயர்த்தப்பட, ஆனா நீ தள்ளப்படுவாய் என்று சொன்னார். இப்போ அதனுடைய நிலைமை எப்படி இருக்கின்றத அடுத்த ஸ்லைட்ல நம்ம பார்ப்போம்.
சரி. 25ல இருந்து 27 வரைக்கும் தங்களுடைய ஊழியங்களை எதிர்த்தவங்கள குறித்து அப்படி சொல்லிட்டார். ஊழியங்களை ஆதரித்தவர் என்ன சொல்றாருன்னா, சின்ன அ அ அங்க பாருங்க 20 ஆ 5ஆம் வசனம் 25ஆம் வசனம் என்ன சொல்றார்ன்னா, "பாலகருக்கு வெளிப்படுத்துறபடியால் உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன்." கடைசியில சொல்றார். நீங்க பாலகருக்கு யார் இப்ப ஊழியத்தை ஆதரிக்கிறாங்க? சிறியவர்கள், ஒதுக்கப்பட்டவர்கள். அவங்க தான் ஊழியத்தை ஆதரிக்கிறார்கள் என்று சொல்லி ஆண்டவர் அங்க சொல்றாரு. அதுக்கப்புறம் 28ஆம் வசனம் நமக்கு ரொம்ப ஃபேமஸான வசனம். 11:28 நம்ம எல்லாருக்குமே தெரியும். "வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன்." இதுல ஒரு சின்ன விஷயத்த உங்க கூட நான் பேசணும்னு ஆசைப்பட்டேன். என்னன்னா, 27ஆம் வசனத்தையும், 28ஆம் வசனத்தையும் கம்பேர் பண்ணீங்கன்னா, 2 வித்தியாசமான கோட்பாடுகள் இருப்பதை நம்ம பார்க்கிறோம். இங்க ரைட்ல நான் போட்டிருக்கிறேன். 27 ப்ரீ டெஸ்டினேஷன். ப்ரீ விட்டு போயிருக்கு. அ ப்ரீ டெஸ்டினேஷன். 28ஆம் வசனம் ஃப்ரீ வில். இது என்ன அர்த்தம் அப்படின்னா, கொஞ்சம் கொஞ்சம் கவனிங்க. 27ஆம் அதிகாரத்துல 27ஆம் வசனத்துல என்ன போட்டிருக்காருன்னா, சகலமும் என் பிதாவினால் எனக்கு ஒப்புக் கொடுக்கப்பட்டிருக்கிறது. பிதா தவிர வேறு ஒருவனும் குமாரனை அறியான். குமாரன் எவனுக்கு அவரை வெளிப்படுத்த சித்தமாய் இருக்கிறாரோ, இத கவனிக்கணும். குமாரனும் குமாரன் எவனுக்கு அவரை வெளிப்படுத்த சித்தமாய் இருக்கிறாரோ, அவனும் தவிர வேறு ஒருவனும் பிதாவை அறியான். இத படிச்சா என்ன தெரியுதுன்னா, ஏற்கனவே ஃபிக்ஸ் ஆயிட்டாங்க எல்லாரும். இதுதான் ப்ரீ டெஸ்டினேஷன். முன் குறிக்கப்பட்டவர்கள். முன்னாலேயே இவங்கலாம் குறிக்கப்பட்டவர்கள். ஏற்கனவே அ இயேசு கிறிஸ்து சில பேர அவர் சித்தத்தின்படி தெரிந்து கொண்டிருக்கிறார். அவங்க மட்டும் தான் தேவனுடைய ராஜ்யத்துக்கு போவாங்க. மற்றவங்க போக மாட்டாங்க. இது ஒரு கோட்பாடு. சில பேர் சொல்றாங்க, இன்னும் கூட இருக்கிறாங்க. ப்ரீ டெஸ்டினேஷன் சொல்றவங்க நம்ம அ கான்டெஸ்ட்ல நெறைய பேர் இருக்கிறாங்க. என்னன்னா, சுவிசேஷ ஊழியமே செய்ய வேண்டாம்னு சொல்றவரு ஒருத்தர் இருக்கிறாரு. எனக்கு தெரிஞ்சவரே ஒருத்தர் இருக்காரு. சுவிசேஷ ஊழியம்லாம் செய்ய வேண்டியதில்ல பிரதர். ஏன்னா, ஆண்டவர் ஏற்கனவே யார குறிச்சிருக்கிறாரோ, அவங்க தான் தேவனுடைய ராஜ்யத்துக்கு வருவாங்க. இங்க குடுத்துட்டாரு இல்லையா? சித்தத்தின்படி, இயேசு கிறிஸ்துவுடைய சித்தம், குமாரனுடைய சித்தம், அதன்படி இருக்கிறவன் தவிர வேற யாரும் பிதாவை அறிந்து கொள்ள முடியாது. அதனால நம்ம போய் ஊழியம் செய்ய வேண்டிய அவசியம் இல்ல. அவங்கவங்கலாம் வந்துருவாங்க. ஏன்னா ஏற்கனவே ப்ரீ டிஸ்டைன்ட். எல்லாருமே முன்குறிக்கப்பட்டவர்கள் எல்லாம் ஆண்டவருடைய ராஜ்யத்துக்கு வருவாங்க. இப்படி சொல்றவங்க கூட இருக்கிறாங்க. அதான் இப்ப நம்ம கவனிக்கணும். ஆனா, அடுத்த வசனம் என்ன சொல்றாருன்னா, "வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள்." அது ஃப்ரீ வில்லை குறிக்கிறது. ஃப்ரீ வில் 2 கோட்பாடு ஆப்போசிட்ஸ். 2 வித்தியாசமான கோட்பாடு. ஒண்ணு முன்னாலே குறிக்கப்பட்டவங்க தான் வருவாங்க அப்படின்றது. அடுத்தது யாருனாலும் கூப்பிடுவாரு. கூப்பிடுறவங்க உள்ள வரலாம் அப்படின்றது 2வது ஃப்ரீ வில். யார் அவங்கவங்களுடைய ஃப்ரீ வில். இது 2மே சரிதான் என்று தான் நான் சொல்ல வருகிறேன். நீங்க கொஞ்சம் கவனிக்கணும். வேத அறிஞர்கள் நல்ல மெச்சூர்டு பைபிள் ஸ்காலர்ஸ் என்ன சொல்றாங்கன்னா, ஃப்ரீ வில் உண்டு, ப்ரீ டெஸ்டினேஷன் உண்டு. ஃப்ரீ வில் தான் முதல்ல. எல்லாரையும் ஆண்டவர் அழைக்கிறார். எல்லாரையும் நீங்க ஒரு சின்ன கற்பனை பண்ணி பார்க்கணும். பெரிய கூட்டம் இருக்குது. ஆண்டவர் அழைக்கிறார். அழைக்கும்போது சில பேர் சூஸ் பண்றாங்க. இயேசு கிறிஸ்துவை சூஸ் பண்றாங்க. சில பேர் நெக்லெக்ட் பண்றாங்க. இயேசு கிறிஸ்து வேண்டான்னு சொல்றாங்க. அவங்கள விட்டுருங்க. இயேசு கிறிஸ்து வேணும்னு சொல்றவங்க உள்ள நுழையிறாங்க. அவங்க உள்ள நுழைஞ்ச உடனே அங்க போட்டிருக்கு என்ன போட்டிருக்குன்னா ஒரு போர்டு இருக்குது. யூ ஆர் ப்ரீ டிஸ்டைன்ட். நீங்க எல்லாம் முன்குறிக்கப்பட்டவர்கள். இப்படிதான். இத நம்ம கற்பனை பண்ணிக்கிட்டோம்னா நமக்கு தெரியும். முக்கியமா எல்லாருக்கும் அழைப்பு உண்டு. யார் வேண்டாம் என்று ஒதுக்குகிறார்களோ, அவங்க ப்ரீ டிஸ்டைன்ட் டூ ஹெல். ஆனா, யார் வேண்டும் என்று சொல்லுகிறார்களோ, அவங்க ப்ரீ டிஸ்டைன்ட் டூ ஹெவன். ஆண்டவருடைய ராஜ்யத்துக்கு அவர்கள் பாத்திரவான்கள். எல்லாருக்கும் உண்டு. இந்த அழைப்பு என்பது எல்லாருக்கும் உண்டு. ஆனா யார் தெரிந்து கொள்கிறார்கள்? சூசிங் தான். ஆண்டவர் சொல்றாரு, பக்கத்திலே இருக்கிறேன், எட்டத்துல இருக்கிறேன். நீங்க தெரிந்து கொள்ள வேண்டும் என்று ஆண்டவர் சொல்றாரு. அது பார்த்தீங்கன்னா, அதுதான் ரொம்ப இது. நான் தேவனுடைய ராஜ்யம் சமீபமா இருக்கிறது என்று அவங்க கிட்ட சொல்லும்போதெல்லாம் என்ன சொல்றாருன்னா, நான் பக்கத்திலே இருக்கேன். நீ என்ன தெரிந்து கொண்டனா தேவனுடைய ராஜ்யம். இல்லையா? அதான். அது தெரிந்து கொள்ளவில்லை என்றால் இல்ல. அப்போ வெரி சிம்பிள். அவங்கவங்களுடைய சாய்ஸ் தான் ரொம்ப முக்கியமானது என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். அந்த ப்ரீ டெஸ்டினேஷன், ஃப்ரீ வில்லுல நெறைய கன்ஃப்யூஷன் நெறைய பேருக்கு உண்டு. அத நம்ம தெரிந்து கொள்கிறோம். இங்க பாருங்க, கோரோசின், பெத்சாயிதா இந்த 2, 3 கப்பர்நகும் இதெல்லாம் இன்னைக்கு எப்படி இருக்குது அப்படின்னு போட்டோ போட்டிருக்கிறான் பாருங்க. ஆண்டவர் சொன்னாரு, கோரோசினே உனக்கு ஐயோ! பெத்சாயிதாவே உனக்கு ஐயோ! கப்பர்நகுமே நீ தாழ்த்தப்படுவாய் என்று சொன்னது உண்மையாவே இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, அப்படியே தாழ்த்தப்பட்டு போயிருக்குங்க. ஹல்லேலூயா! சகோதர, சகோதரிகளே, இயேசு கிறிஸ்துவுடைய சாபம் நிறைவேறி இருக்கிறது. அவர் சொன்னார்னா அது அப்படியே தான் நடக்கும். ஆனா அதே பகுதியில இன்னொரு நகரம் இருக்கிறது. இதுதான் திபேரியா. இங்க போட்டிருக்கேன் பாருங்க. இதுதான் நம்ம தெரிந்து கொள்ள வேண்டியது. இதுதான் வேத ஆராய்ச்சி. புதுசா தெரிந்து கொள்வது தான் ரொம்ப முக்கியம். கப்பர்நகும், பெத்சாயிதா, கோரோசின் எல்லாம் அழிக்கப்பட்டு போய்விட்டது. இப்போ அப்படி அழிஞ்சு போய் நிக்குது. ஆனா இன்னைக்கு திபேரியா அங்கேயே தான் இருக்குது. ஆனா திபேரியா இன்னைக்கும் நல்ல நகரமாக இருக்குது. ஏன்னா இயேசு கிறிஸ்து அதை சபிக்க
இல்லை. நல்லா கவனிங்க. இந்த பட்டணங்கள் சொல்லும் பொழுது, அவர் திபேரியாவை சொல்லல. இந்த பட்டணம் திபேரியாவும் அங்க இருக்கிறது தான் கலிலேயாவுல. நீங்க பார்த்தீங்கன்னா, "நோ சிட்டி நியர் கலிலி எக்ஸெப்ட் டிபேரியாஸ், ஆல் த சிட்டீஸ் கர்ஸ்ட் பை ஜீசஸ் கான்." இன்னைக்கு இல்ல. எதுவுமே இல்ல. எக்ஸெப்ட் டிபேரியாஸ். திபேரியால இன்னைக்கும் மக்கள் இருக்கிறாங்க. ஆனா இயேசு கிறிஸ்து சொல்லும் பொழுது, எவ்வளவு பேர் இருந்தாங்களாம் இந்த நகரங்கள்ல பார்த்தா 2,50,000 பேர் பீப்பிள் இருந்தாங்க. ஆனா இன்னைக்கு ஒருத்தர் கூட இல்ல. அங்க வந்து வனாந்தரமா அது காட்சி அளிக்கிறது. நான் கூட போயிட்டு வந்தேன். அதனால தான் தைரியமா சொல்றேன். அருமையான சகோதர சகோதரிகளே, அ கஷ் ஆண்டவர் சொன்னது நிறைவேறும். அத நம்ம மறந்து போகவே கூடாது. சரி. இத தெரிந்து கொள்வதற்கு அந்த படத்தையே நான் போட்டிருக்கிறேன். அவர் அடுத்த பகுதிக்கு நம்ம போயிரலாம். சாப்டர் 12க்கு நம்ம வந்துர்றோம். 12ஆம் அதிகாரம். அந்த முதல் 21 வசனங்கள்ல இதுல ஓய்வு நாள் பிரச்சனை தான் பெரிய பிரச்சனை. அதான் நான் மேல போட்டிருக்கேன். ஓய்வு நாள் ஓயாத பிரச்சனை என்று போட்டிருக்கேன். இது வந்து அந்த யூத மக்களுக்கு ஏற்றுக்கொள்ள முடியாததாக இருந்தது. இயேசு கிறிஸ்து ஓய்வு நாளுக்கும் ஆண்டவர், அவர் ஓய்வு நாளில நீங்க ஓய்வு எடுக்கணும்னு ஓய்வு எடுக்கக் கூடாதுன்னு அவர் சொல்லல. ஆனா நல்லதை செய்யுங்கன்னு சொல்றார். அதுதான் நல்லா தெரிந்து கொள்ள வேண்டும். ஓய்வு நாள்ல ஓய்வு எடுக்கக் கூடாது என்பது ஆண்டவருடைய கருத்து கிடையாது. ஆண்டவருடைய கருத்து என்னன்னா, ஓய்வு நாளிலும் நல்லது செய்ய வேண்டும் என்றால் செய்ய வேண்டும். ஒரு ஆடு உள்ள போயிருச்சுன்னா நீங்க தூக்க மாட்டீங்களா? அப்படின்னு கேட்கிறார் அல்லவா? அப்படி அப்போ ஆட விட மனுஷன் பெரியவன் இல்லையா? நீங்க மனுஷன் ஒரு தேவையோட இருக்கானா அவனுக்கு செய்ய வேண்டாமா? என்பதுதான் ஆண்டவருடைய கருத்து. இந்த 12ஆம் அதிகாரம் முதல் 21 வசனங்கள். இந்த லெஃப்ட் சைட்ல ஒரு படம் போட்டிருக்கேன். நீங்க பாருங்களேன் கொஞ்சம். இது நானு அங்க போயிருந்தப்போ எடுத்த போட்டோ. கொஞ்சம் கவனிங்க. இத போட்டேன்னா, இன்னைக்கும் யூதர்கள் எப்படி இருக்கிறாங்க? கவனிங்க. அங்க ஒரு மக் இருக்குது. அது 2 கைப்பிடி இருக்குது. நீங்க இது மாரி பார்த்திருக்கிறீங்களா? 2 கைப்பிடி இருக்கிற மக்க பார்த்திருக்கிறீங்களா? இங்க இருக்குது பாருங்க. நான் பார்த்தேன் அந்த போட்டோ எடுத்தேன். ஏன் இருக்கு 2 கைப்பிடி அப்படின்னு நான் கேட்டபொழுது, என்ன சொல்றாங்க தெரியுமா? ஒரு கைப்பிடி சுத்த கைப்பிடி, இன்னொரு கைப்பிடி அசுத்த கைப்பிடி. ஆ லெஃப்ட் சைடு இருக்கிறது அசுத்த கைப்பிடி, ரைட் சைடு இருக்கிற கைப்பிடி சுத்த கைப்பிடி. இப்படி அவங்க வச்சிருக்கிறாங்க. அப்போ நீ கையெல்லாம் கழுவிட்டு சுத்தமா இருக்கும்போது ரைட் சைடு தான் புடிக்கணும். இல்லன்னா நீ எத தான் புடிக்கணும்? லெஃப்ட் சைட தான் புடிக்கணும். எவ்வளவு சம்பிரதாயங்கள், எவ்வளவு அவங்க ஒரு சட்ட திட்டங்களை வைத்திருக்க இன்னைக்கு இருக்குது. இது வந்து டுடே நீங்க பார்த்தீங்கன்னா, நான் அந்த வெயிலிங் வால் என்று சொல்லக்கூடிய அந்த இடத்துல தான் போய் இந்த இந்த ஃபோட்டோ எடுத்தேன். அங்க பக்கத்துல இருந்தத நான் எடுத்தேன். எனக்கே ஆச்சரியமா இருக்கு. 2 கைப்பிடி அங்க வச்சிருக்கிறாங்க. அப்போ எவ்வளவு சட்ட திட்டங்கள அவங்க பார்க்குறாங்க பாருங்க. ஓய்வு நாள்ல ஏறக்குறைய 600 விஷயங்கள் செய்யக்கூடாதுன்ற அவங்களுக்கு இருக்கு. இன்னைக்கும். இன்னைக்கும் அத கடைபிடிக்கிறவங்க கொஞ்சம் பேர் இருக்கிறாங்க. அந்த ட்ரெடிஷனல் பீப்பிள் இருக்கிறாங்க. அதான் இன்னொன்னு போட்டிருக்கேன் பாருங்க. அதுக்கு கீழ சாபத் எலிவேட்டர் அப்படின்னு ஒண்ணு போட்டிருக்கேன். அப்படி ஒண்ணு இருக்குது. எது? சாபத் நாள். ஓய்வு நாளுக்காக ஒரு எலிவேட்டர் அவங்க வச்சிருக்கிறாங்க. அந்த லிஃப்ட்ன்னு சொல்றோம் இல்லையா? இந்த லிஃப்ட் வந்து சாபத்துக்குன்னு ஒண்ணு வச்சிருக்காங்க. அது என்ன பண்ணுதுன்னா, அதுல உள்ள போயிட்டா பட்டனே கிடையாது. நீங்க அது வந்து என்னன்னா, ஒவ்வொரு ஃப்ளோர்லயும் நின்னு போகும். திரும்பி இறங்கும்போது ஒவ்வொரு ஃப்ளோர்லயும் நின்னு வரும். ஏன்னா பட்டன அழுத்தக்கூடாது. ஓய்வு நாள்ல பட்டன அழுத்தக்கூடாது. கவனிங்க. அதுதான் அவங்களுடைய கட்டளை. அவங்க வச்சிருக்கிறாங்க. அந்த பட்டன சில எலிவேட்டர்ல என்ன வச்சிருக்காங்க, ஒரு ஒரு குச்சி தொங்குது. அந்த குச்சிய வச்சு அமுக்கணும். குச்ச தொட்டோம்னா என்ன ஆகும்னா, எலிவேட்டர் வேலை செய்யும். ஏன்னா கைய வச்சு தொடக்கூடாதுன்னு இருக்கிறதுனால, குச்சி தொங்குது அதுல. ஆனா இது பாருங்க, இதுல பார்த்தீங்கன்னா, சாபத் எலிவேட்டர்ன்னு தனியா ஒரு எலிவேட்டரே அந்த பில்டிங்ல இருந்தத பார்த்தோம். அருமையான சகோதர சகோதரிகளே, எவ்வளவு சட்ட திட்டங்கள அவங்க பார்க்குறாங்க. அதனால தான் அவங்க என்ன பண்றாங்க, 12ஆம் அதிகாரத்துல நீங்க பார்த்தீங்கன்னா, இயேசு கிறிஸ்துவிடம் ஆ அ ஆர்க்யூ பண்ண ஆரம்பிக்கிறாங்க. என்னன்னா, இவங்க சீஷர்கள் என்ன பண்றாங்க, அந்த அந்த அ 1ஆம் வசனத்த வாசிக்கலாமே. 12ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். அக்காலத்திலே இயேசு ஓய்வு நாளில் பயிர் வழியே போனார். அவருடைய சீஷர்கள் பசியா இருந்து கதிர்களை கொய்து தின்னத் தொடங்கினார்கள். என்ன பண்றாங்க, க கதிர்கள அ தின்னத் தொடங்குறாங்க. அங்க வந்து என்னன்னா, அறுப்பது, அரைப்பது, சமைப்பது எல்லாமே தப்பு. மேல போட்டிருக்கேன் பாருங்க. ஓய்வு நாள்ல எதையும் கூடாது, அரைக்கக் கூடாது, சமைக்கக் கூடாது. இவங்க கதிர்கள பறைத்தது தவறு என்று அ அவங்க சுட்டிக்காட்டுறாங்க. அப்ப இயேசு கிறிஸ்து, நான் இங்க சும்மா போட்டேன். இயேசு கிறிஸ்து நெனச்சிருந்தா அவங்களுக்கு சாப்பாடு குடுத்திருக்கலாம். அவர் எவ்வளவோ அற்புதம் செஞ்சாரு. 5 அப்பம் 5000 மீனு இல்ல 5 அப்பம் 2 மீனு 5000 பேர போஷிக்க வச்சாரு. ஆனா இங்க இவங்களுக்கு செஞ்சிருக்கலாம். ஆனா ஆண்டவர் செய்யல. ஆண்டவர் அவங்கள சாப்பிட வைக்கிறார். ஆனா, இத எதிர்க்கும் பொழுது இயேசு கிறிஸ்து ஒரு ஆர்குமென்ட் வைக்கிறார். நமக்கு தெரியும் இதெல்லாம். சமூ அ தேவ சமூகத்து அப்பங்கள தாவீதும் சாப்பிட்டான். கூட இருந்தவங்களுக்கும் குடுத்தான். அது 1 சாமுவேல் 21:6ல வருது. அது நடந்ததும் ஞாயிற்றுக்கிழமை தான். 21:6ல பார்த்தீங்கன்னா, அதுவும் ஒரு ஞாயிற்றுக்கிழமை இல்ல, சாரி, சாபத் டே, ஓய்வு நாள்.
அதுல இயேசு கிறிஸ்து சொல்றாரு, அதெல்லாம் செஞ்சான் இல்லையா? ஆகவே ஆர்கியூ பண்றாரு அவங்களுக்கு ஏத்தபடி. சொல்லிட்டு என்ன சொல்றாருன்னா 6ஆம் வசனத்துல, தேவாலயத்தை விட பெரியவர் இங்க இருக்கிறேன். தேவாலயத்தை விட பெரியவர். இந்த ஓய்வு நாளுக்கு ஆண்டவர். நான் இருக்கிறேன் என்று சொல்லி அங்க அவர்களுக்கு தன்னுடைய தன்மையை அவர்களுக்கு வெளிப்படுத்துகிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனாலும் அந்த மக்கள் அதுல ரொம்ப பிடிவாதமாக இல்ல, ஒரு பிடிவாதமாக இருந்ததுனால தான் கடைசியில பார்த்தீங்கன்னா, 14ஆம் வசனத்துல பார்த்தீங்கன்னா, அவர்களோ மூர்க்க வெறி கொண்டு இயேசுவை என்ன செய்யலாம் என்று ஒருவரோடு ஒருவர் ஆலோசித்தார்கள்ன்னு லூக்கா 6ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்துல இதே நிகழ்ச்சி வருகிறது. இங்க 14ஆம் வசனத்துல வாசித்தீங்கன்னா, இவங்க என்ன பண்றாங்க 14ஆம் வசனத்துல, அப்பொழுது பரிசேயர் வெளியே போய் அவரை கொலை செய்யும்படி அ அவருக்கு விரோதமாய் ஆலோசனை பண்ணினார்கள் என்று போடப்பட்டிருக்கிறது. ஆமா பாருங்க, இந்த ஓய்வு நாளை அவர் சரியா இது பண்ணலன்னா அவங்களுக்கு அவ்வளவு இது. ஆனா ஆண்டவர் நன்மையை தான் செய்றார். ஒரு சூம்பின கையுள்ள ஒரு மனிதன் தேவாலயத்துக்குள்ள வர்றான். அது எப்படி வந்தான்னு தெரியல. ஏன்னா தேவாலயத்துக்குள்ள அ அங்கவீனம் உள்ளவர்கள் வரக்கூடாது என்று கட்டளை உண்டு. அவன் இருக்கிறான். அது என்னன்னு தெரியல. ஆனா ஆண்டவர் பாருங்க எழுப்புறாரு. நல்லா கவனிங்க. ஒரு சின்ன வித்தியாசம் சொல்லப் போறேன். ஆண்டவர் இங்க கைய அவன் தொட்டாரான்னு பார்த்தீங்கன்னா, தொடல. அவன கைய நீட்டுப்பான்னு சொல்றார். நீங்க அந்த பகுதிய வாசித்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். கைய நீட்டுப்பான்னு சொல்றாரு. அவர் தொடவே இல்ல. நல்லா கவனிங்க. நான் முதல்ல சொன்னேன். தொழுநோயாளியை தொட்டு சுகப்படுத்தினார் இல்லையா? ஆனா இங்க ஏன் தொடல? ஏன்னா, அது ஓய்வு நாள். அத அவர் பாருங்க நான் மெயின்டெயின் பண்றேன். அவன் தான் கைய என்ன பண்றான்? விரிக்கிறான். கை என்ன ஆயிடுச்சு? மறு கையை போல ஆயிற்று என்று நம்ம வாசிக்கிறோம். கர்த்தர் ஒரு அற்புதத்தை அந்த ஓய்வு நாள்ல வேண்டுமென்றே அவர்கள் முன்பாக செய்கிறார். நன்மை செய்வதில தவறு கிடையாது என்பதை அவர்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக அவர் அங்கே வெளிப்படுத்துகிறார். இதுதான் 12ஆம் அதிகாரத்தின் இந்த முதல் பகுதி. அந்த ஓய்வு நாள் என்பத ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, ஓய்வு நாள் நல்லதுதான். அத அவர் எதிர்க்கவில்லை. அத நான் ஃபுல்ஃபில் பண்றேன் அப்படின்றாரு. என்னன்னா, அதுல நன்மைகளை செய்யுங்க. நன்மையாக செய்யுங்க. அ அம் ஆவிக்குரிய காரியங்கள செய்யுங்க. தேவனுடைய ராஜ்யத்த கட்டுறத காரியங்கள செய்யுங்க. தப்பு கிடையாது என்று ஆண்டவர் இங்கே எழுப்புறார். ஆனா பரிசேயருடைய இருதயம் மகா தீர்க்குள்ள இருதயமா இருக்கிறதுனால தான் அவங்க மூர்க்க வெறி கொண்டார்கள் என்று லூக்கா எழுதுகிறார். பெரிய கோபம். ஆனா இயேசு ஒரு திறந்த இருதயம், சிறந்த இருதயம். அவருடைய இருதயம் ஹி வாஸ் ஆல்வேஸ் ஓப்பன். இந்த 17ஆம் வசனத்திலிருந்து 21ஆம் வசனம் வரைக்கும் ஏசாயா தீர்க்கதரிசி சொன்ன அதையே அப்படியே இங்க வருகிறதை நம்ம பார்க்கிறோம். ஏசாயா 42 1ல இருந்து 5 வரைக்கும் இருக்கிறத இங்க வந்து 17ல இருந்து 21 வரைக்கும் இருக்கிற பகுதியில நம்ம வாசிக்கிறோம். இதோ நான் தெரிந்து கொண்ட என்னுடைய தாசன், என் ஆத்துமாவுக்கு பிரியமாயிருக்கிற என்னுடைய நேசன் என்று அந்த 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 பகுதி அப்படியே இங்க வருகிறத நம்ம பார்க்கிறோம். அப்போ இயேசு கிறிஸ்து முன்குறிக்கப்பட்ட தன்னுடைய தன்மையை அவர் அங்கே வெளிப்படுத்துகிறார். பின்னால சொல்றார் 41ஆம் வசனத்துல, யோனாவிலும் பெரியவர் இங்கே இருக்கிறார். சாலமோனை விட பெரியவர் இங்கே இருக்கிறார். தன்னை அவர் இப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா வெளிப்படுத்த ஆரம்பிக்கிறார். இதுவரைக்கும் மறைந்திருந்த இயேசு கிறிஸ்து கொஞ்சம் கொஞ்சமா 16ஆம் அதிகாரம் வரும்பொழுது முழுவதுமாக வெளிப்படுத்துவார். 17ஆம் அதிகாரத்துல மறுரூபமாகிறது வரும். அவர் தெய்வம் என்பதை வெளிப்படுத்துவதற்கு அதை செய்கிறார். பாத்தீங்கன்னா அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக செய்யறதை நம்ம பார்க்க முடியும். 12ஆம் அதிகாரம் ஆஹ் 22ல இருந்து கடைசி வரைக்கும் இருக்கிற பகுதி 2 பகுதி தான் இந்த 12ஆம் அதிகாரத்தை நம்ம பிரிச்சிருக்கிறோம். இதுல வந்து என்னன்னா இயேசுவினுடைய சிந்தனைகளுக்கு எதிர்ப்பதின் ஆபத்துகள், எதிர்க்கிற மக்கள் என்ன, அவங்களுக்கு என்ன ஆகுது அப்படின்றதெல்லாம் இங்க பின்னால இந்த 12ல இருந்து 22ல இருந்து கடைசி வரைக்கும் இருக்கிற பகுதியில நம்ம பார்க்கிறோம். இத ஒரு ஒட்டுமொத்தமாக நம்ம இதுல கொடுத்திருக்கிறோம். இயேசு கிறிஸ்துவுக்கு வந்து நியூட்ரல் கிடையவே கிடையாது. யாருமே நியூட்ரல் கிடையாது. ஒண்ணு இயேசு கிறிஸ்துவ ஆதரிக்கணும் அல்லது இயேசு கிறிஸ்துவை எதிர்க்கணும். தேர் இஸ் நோ நியூட்ரல் வித் ஜீசஸ். நல்லா தெரிந்து கொள்ளணும். சில பேர் அப்படியே ஒரு மாதிரி இருப்பாங்க. அது கிடையாது. அவங்க எதிர்க்கிறாங்கன்னு தான் அர்த்தம். ஒண்ணு யூ வில் ஹேவ் டு ஃபாலோ ஜீசஸ் ஆர் யூ வில் ஹேவ் டு அப்போஸ் ஜீசஸ். இது 2ல ஒண்ணுதான். தேர் இஸ் நோ நியூட்ராலிட்டி வித் ஜீசஸ். நல்லா தெரிந்து கொள்ள வேண்டும். நம்ம நியூட்ரலா இருந்து அப்படியே தள்ளிட்டு போலாம்லாம் நம்ம நினைக்கவே முடியாது. இயேசு கிறிஸ்துவை ஃபாலோ பண்றோமா என்பதை நம்ம ஒரு விஷயம் நாம் கேட்டு பார்க்கணும். இல்ல ஆண்டவரை இன்னும் ஃபாலோ பண்ணணும்ன்ற ஆசை இருக்குதா? அது இருக்கணும். அதுவும் இல்லையா நம்ம கவனிக்க வேண்டும் இல்ல. அருமையான நண்பர்களே, ரொம்ப யோசித்து பார்க்கணும். அப்போ பிசாசு பிடித்த குருடும் ஊமையுமான மனுஷனை 22ஆம் வசனத்துல நம்ம பார்க்கிறோம். அங்க அந்த மனுஷனை அவன் சொஸ்தமாக்கினார் என்று 22ஆம் வசனம் கடைசியில போகிறது. அவனை சொஸ்தமாக்கினார். ஜனங்கள் எல்லாரும் ஆச்சரியப்பட்டு தாவீதின் குமாரன் இவர்தானோ என்றார்கள். ஆனா பரிசேயர் என்ன சொல்றாங்க பாருங்க. ஒரு குரூப் வந்து ஏற்றுக்கொள்கிறார்கள் உடனடியாக. இன்னொரு குரூப் பரிசேயர் அதை கேட்டு இவன் பிசாசுகளின் தலைவனாகிய பெயல்செபூலினாலே பிசாசுகளை துரத்துகிறான். பிசாசு இன்டு பிசாசுன்னு போட்டேன். நம்ம அவங்க கருத்து என்னன்னா பிசாசு
பிசாசுகளின் தலைவனாகிய பெயல்செபூலினாலே இவன் பிசாசுகளை துரத்துகிறான் என்று சொல்லி கொண்டிருக்கிறார். பாருங்க, இயேசு கிறிஸ்து அவங்க சிந்தனைகளை அறிந்து என்று 25ஆம் வசனம் அழகா ஆரம்பிக்குது. ஹி இஸ் அ மைண்ட் ரீடர். நல்லா கவனிங்க. இயேசு கிறிஸ்து எல்லா சிந்தனைகளையும் அறியக்கூடியவர். அவருடைய சிந்தனைகளை அறிந்து அதுக்கு ஏற்ற மாதிரி தான் அவர் பதில் சொல்ல ஆரம்பிக்கிறார். தனக்குத்தானே விரோதமாய் பிரிந்திருக்கிறார் எந்த ராஜ்யமும் நிக்க முடியுமா? நிலைக்கு நிற்க முடியுமா? முடியாது. என்ன நீங்க பேசுறீங்க? பிசாசு பிசாசை துரத்துமா? முடியாது. நான் எதனால துரத்துறேன்ற 28ஆம் வசனத்துல அழகா சொல்றாரு பாருங்களேன். நான் தேவனுடைய ஆவினாலே பிசாசுகளை துரத்துகிறபடியால். நல்லா கவனிக்கணும். பரிசுத்த ஆவியானவருக்கு ஒரு முக்கியத்துவத்தை இயேசு கிறிஸ்து கொடுத்து கொண்டே இருக்கிறார். அவர் சொல்லலாம், நான் தான் துரத்துறேன்னு சொல்லலாம். அப்படி சொல்லல. அவர் கிளியரா சொல்றாரு பாருங்க. நான் தேவனுடைய ஆவினாலே பிசாசுகளை துரத்துகிறபடியால் தேவனுடைய ராஜ்யம் உங்களிடத்தில் வந்திருக்கிறதே. தேவனுடைய ராஜ்யம் உங்க பக்கத்துல நிக்குதே. நான் நிக்கிறேனே. என்னை ஏற்றுக்கொண்டீங்கன்னா தேவனுடைய ராஜ்யத்துக்கு வரலாமே என்கிறது தான் அவருடைய கருத்தாக இருக்கிறது. அப்போ பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்தாத ஒரு 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 வாழ்க்கை நம்முடைய வாழ்க்கையாக இருக்க வேண்டும். நல்லா கவனிங்க. எந்த பாவம் 31ஆம் வசனத்துல சொல்றாரு. இதை பத்தி கொஞ்சம் நான் பேசணும்னு நான் நினைக்கிறேன். எந்த பாவமும் எந்த தூஷணமும் மனுஷருக்கு மன்னிக்கப்படும். ஆவியானவருக்கு விரோதமான தூஷணமோ மனுஷருக்கு மன்னிக்கப்படுவதில்லை. இது சில பேருக்கு ஒரு கான்ட்ரவர்ஷியலான ஒரு வசனமாக இருக்கிறது. என்ன மன்னிப்பு கிடையாதா? மன்னிப்பு கிடையாதா? எப்பவுமே எந்த வசனத்தையும் வேதத்தினுடைய ஒட்டுமொத்த கருத்தோடு நம்ம இணைத்து பார்க்க வேண்டும். ஒட்டுமொத்தமாக பார்த்தீங்கன்னா இயேசு கிறிஸ்து மன்னிக்கிறவர் இல்லையா? அதுல சந்தேகமே கிடையாது. எல்லாரையும் மன்னிக்கிறவர். யார் வந்தாலும் மன்னிப்பை கேட்டாலும் அவர்களுக்கு ஆண்டவர் மன்னிப்பை தருகிறவர். இதை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். ஏன்னா அவர் சொன்னது அப்படிதான், அவர் செய்ததும் அப்படிதான். பேதுரு கேட்கிறாரு, எவ்வளவு தடவை மன்னிக்கணும்னு. 70 தடவை. 7 டைம்ஸ் 70. 7 பவர் 70. 70 பவர் போட்டா அது எண்ணிக்கைக்கு அடங்காது. அது கால்குலேட்டர்லயே வராதாம். அந்த அளவுக்கு நம்ம மன்னிக்க வேண்டும் என்று சொன்ன ஆண்டவர் கடைசியிலையும் மன்னித்தார் இல்லையா? நமக்கு தெரியும். சிலுவையில தொங்கும் பொழுதும் பிதாவே இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாது இருக்கிறார்களே என்று சொன்னார். அப்போ அவர் மன்னிக்கிற கடவுள், அதுல சந்தேகமே கிடையாது. அப்ப இங்க மன்னிக்கப்படுவதில்லை என்று சொல்லுகிறாரு. என்ன புரியலையே? எதை மன்னிக்க மாட்டாரு? அப்போ பரிசுத்த ஆவியை பத்தி ஏதாவது சொல்லிட்டாலே மன்னிக்க மாட்டாரோ? இப்படி நிறைய பேருக்கு பலவிதமான எண்ணங்கள் வருகிறது. ஆனா இதுல உண்மையான கருத்து என்ன என்பதை கொஞ்சம் ஆழமாக நம்ம யோசித்து பார்க்கும் பொழுது என்ன தெரிகிறது? ஆண்டவர் எல்லாரையும் மன்னிக்கிறார். அதிலே வருகிறது, எந்த பாவமும் எந்த தூஷணமும் மனுஷருக்கு மன்னிக்கப்படும் அப்படின்னு தான் ஆரம்பிக்கிறார். 32ஆம் வசனத்திலே நீங்க பாத்தீங்கன்னா, 32ஆம் வசனத்துல எவனாகிலும் மனுஷகுமாரனுக்கு விரோதமான வார்த்தை சொன்னால் அது அவனுக்கு மன்னிக்கப்படும். மன்னிக்கப்படும், மன்னிக்கப்படும், மன்னிக்கப்படும் தான் சொல்றாரு. ஆனா எது மன்னிக்கப்படாது? பரிசுத்த ஆவியானவருக்கு விரோதமான தூஷணமோ. அப்படின்னா என்ன? அப்படின்னா நல்லா கொஞ்சம் கவனிங்க. பரிசுத்த ஆவியானவர் எப்பொழுதும் நம்மோடு இடைப்பட்டு கொண்டே இருக்கிறார். நல்லா கவனிக்கணும். நம்ம எல்லாரோடையும் ஆண்டவர் இணைப்பட்டு கொண்டே இருக்கிறார். அதனாலதான் நம்ம மன்னிப்பு கேட்கிறோம். அதனாலதான் பாவ உணர்வு பெறுகிறோம். ஏன்னா பரிசுத்த ஆவியானவர் கண்டித்து உணர்த்துகிறவர் இல்லையா? நம்ம உணர்வு எதனால வருகிறது? பாவ உணர்வுனா பரிசுத்த ஆவியானவராலே வருகிறது. நம்ம பாவத்தை குறித்து அவர் கண்டித்து உணர்த்துகிறார். ஐயோ சுவாமி, நான் தப்பு செஞ்சுட்டேன், நான் மன்னிச்சிடுங்க அப்படின்னு சொல்றோம். ஆண்டவர் மன்னிச்சிரு. யாரெல்லாம் மன்னிப்பு கேட்கிறார்களோ அவர்களுக்கெல்லாம் மன்னிப்பு உண்டு. இதுல சந்தேகமே கிடையாது. எப்பேற்பட்ட பாவம் செய்திருந்தாலும், எந்த விதமான பாவம் செய்திருந்தாலும் அவர்கிட்ட கேட்டோம்னா மன்னிப்பு உண்டு. ஆனா இந்த பரிசுத்த ஆவியானவர் சொல்லியும் அவர் பாவத்தை உணர்த்தியும் பாவம் என்று தெரிந்தும் எல்லாமே தெரிந்தும் நம்ம நிராகரித்தோம் என்றால், மன்னிப்பு கேட்க மாட்டேன், நான் கேட்கவே மாட்டேன் என்று சொல்லி நிராகரித்தோம் என்றால் நாம் மன்னிக்கப்படுவது இல்லை. இல்ல, நம்ம கேட்கலன்னா மன்னிப்பு கிடையாது. ஆண்டவர்கிட்ட எப்பவுமே அதுதான் ஃபார்முலா. கேளுங்கள் கொடுக்கப்படும் தான் இல்லையா? நம்ம கேட்க வேண்டும் என்று ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். அவர் சொல்றாரு, பாவங்களை அறிக்கை செய்கிறவன் இரக்கம் பெறும். பாவங்களை சொல்லுகிறவன், ஆண்டவரிடத்துல தன்னுடைய பாவங்களை உணர்வு பெற்று சொல்லுகிறவன் பரிசேயன், ஆயக்காரன். ஆயக்காரன் பாருங்க, பாவியாய் என் மேல் கிருபையாயிரும். அவ்வளவுதான் சொன்னான். ஆண்டவர் அவனுக்கு இறங்குகிறார். கர்த்தர் எப்பவும் மன்னிக்கிறவர், கேட்கிறவர்களுக்கு மன்னிக்கிறார். கேட்கவே மாட்டேன் பரிசுத்த ஆவியானவர் சொல்லிக்கொண்டே இருக்கிறார். தவறு செய்கிறவர்கள் எல்லாருக்கும் சொல்லுகிறார். சில பேர் கேட்கவே மாட்டேன் என்று சொல்லி, நான் மன்னிப்பு ஆண்டவரிடத்துல கேட்க மாட்டேன் என்று சொல்லி அதை நிறுத்தினோம் என்றால் அதுதான் பரிசுத்த ஆவியானவருக்கு விரோதமான தூஷணம். அதை நம்ம தடுத்தோம் என்றால், மன்னிப்பு கேட்க மாட்டேன் என்று சொன்னால் அது மன்னிப்பு கிடையாது. இதை நம்ம நல்லா புரிந்து கொள்ள வேண்டும். சரி, 33, 37 வசனங்கள் வரையில அந்த அந்த பகுதியில இதயத்தின் சிந்தனைகளும் வாயின் சொற்களும் என்று நான் போட்டிருக்கிறேன். இது எல்லாவற்றையும் ஆண்டவர் அறிந்திருக்கிறார். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். 33ல இருந்து 37 வரைக்கும் இருக்கிறதுல அழகா சொல்றார். இங்கேயும் ஆண்டவர் 34ஆம் வசனத்துல, விரியன் பாம்பு குட்டிகளே, நீங்கள் பொல்லாதவர்களா இருக்க நலமானவைகளை எப்படி பேசுவீர்கள்? இருதயத்தின் நிறைவினால் வாய் பேசும்.
ஆண்டவருடைய வார்த்தையை பாருங்க. மனுஷர் பேசும் 36ஆம் வசனம். மனுஷர் பேசும் வீணான வார்த்தைகள் யாவையும் குறித்து நியாய தீர்ப்பு நாளிலே கணக்கு ஒப்புவிக்க வேண்டும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். இது ரொம்ப ஸ்ட்ராங்கான வார்த்தை. நம்ம ரொம்ப கவனிக்கணும். வீணான வார்த்தைகள். அது அந்த கிரேக்க பதத்திலே காசிப்ஸ் காசிப்ஸ் என்று வருது. அதாவது பிறரை குறித்து நாம் பேசக்கூடிய அவதூறான வார்த்தைகள். ரொம்ப கவனமா இருக்கணும். அது குறித்து நியாய தீர்ப்பு நாளிலே கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். நல்லா கவனிங்க. கர்த்தருக்கு பிரியமானவர்கள், கர்த்தருக்கு பயந்தவர்கள் ஒருவரோடு ஒருவர் பேசிக் கொள்வார்கள். கர்த்தர் கவனித்து கேட்பார். கேட்கிற ஆண்டவர். நம்முடைய வார்த்தைகளிலே எப்படி இருக்கிறோம் என்பதை இந்த மாலை நேரத்துல ஒரு விஷயம் யோசித்து பார்க்கணும். நானும் யோசித்து பார்க்கணும். நம்ம எல்லாரும் யோசித்து பார்க்கணும். நண்பர்களே, நம்ம இத சாதாரணமாக அல்லல் தட்டி விட வேண்டாம். நம்முடைய வாயின் வார்த்தைகள் எப்படி இருக்கிறது என்று கொஞ்சம் யோசித்து பார்க்கணும். இருதயத்தின் சிந்தனைகளை நாம் யோசித்து திங்க் அபவுட் யுவர் தாட்ஸ் என்று ஒரு அருமையான பக்தன் சொல்லுவாரு அடிக்கடி. திங்க் அபவுட் யுவர் தாட்ஸ். நம்ம யோசிக்கிறது நம்ம என்ன யோசிக்கிறோம் என்பதை நாம் யோசிப்பதில்லை. நிறைய நேரங்கள்ல கசப்புகள், பிரிவுகள், நமக்குள்ளே கோபதாபங்கள் இதெல்லாம் வைத்துக்கொண்டே இருந்தோம்னா நம்ம ஆண்டவருடைய ராஜ்யத்துக்கு போக முடியாது. ஆகவே இந்த மாலை நேரத்துல கர்த்தர் நம்மிடத்துல பேசுகிறார். அதிகமா கிறிஸ்தவர்கள் நீங்க பாத்தீங்கன்னா காசிப்பு தான் ரொம்ப இல்ல, அடுத்தவங்களை பத்தி பேசுறது நமக்கு ரொம்ப என்ன ஒரு கலை. அதாவது ஒரு ஸ்டாஃப் ரூம்ல சொன்னாங்க, ஒரு டீச்சர் என்ன சொன்னாங்க, அவங்க உட்கார்ந்துட்டு இருக்காங்களாம், எல்லார பத்தியும் பேசுறாங்களாம். ஸ்டாஃப் ரூம்ல உட்கார்ந்து இந்த ஃப்ரீ டைம்ல டீச்சர்ஸ் என்னென்னமோ பேசுறாங்க. அந்த எல்லார் ஃபேமிலியை பத்தியும் அங்க பயங்கரமா பேசிட்டே இருக்காங்க. அப்போ பெல் அடிச்சிருச்சு. எழுந்து போனோம். ஒருத்தர் 2 பேர் போனோம். சில பேருக்கு ஃப்ரீ தான். அப்ப போக வேண்டியவங்க ஒருத்தர் எந்திரிச்சுட்டு, இப்ப எனக்கு போகவே பயமா இருக்குன்னா, என்னங்கன்னா, நான் போயிட்டேன்னா என்ன பத்தி என்ன நீங்க பேசுவீங்களோ தெரியலையே. அப்படிதான் இன்னைக்கு இருக்கிறது. இல்லாத மனிதர்களை குறித்து நாம் பேசவே கூடாது. இத ஒரு ஃபார்முலாவா நம்ம எடுத்துக்கலாம். நம்ம அந்த எங்க இருக்கிறோமோ அந்த இடத்துல இல்லாதவர்களை குறித்து நல்லது பேசினா பரவாயில்ல. பொல்லாதது பேசவே கூடாது. எனக்கு அருமையான சகோதர சகோதரிகளே, ரொம்ப கவனமா இருப்போம். ஒவ்வொரு வீணான வார்த்தை அது காசிப் தான். காசிப் பண்ணோம்னா நியாய தீர்ப்பிலே ஆண்டவர் கொண்டு வந்து நிறுத்துவார். 37ஆம் வசனம். அப்புறம் நம்ம பார்க்கிறோம் 43, 45 அந்த பகுதியில பார்த்தீங்கன்னா, இயேசுவை தள்ளினால் கேடு அதிகரிக்கிறது. அதாவது அந்த அசுத்தாவி திரும்பி வந்து முன்னிலும் கேடாக இல்ல. அதனாலதான் ரொம்ப கவனமா இருக்கணும். அப்பப்போ ஆண்டவரிடத்துல மன்னிப்பு கேட்கணும். அப்பப்போ ஆண்டவரிடத்துல நம்ம ஒப்புரவாகணும். இது வந்து டெய்லி ப்ராசஸ். இட்ஸ் அ கன்டினியூவஸ் ப்ராசஸ். கன்ஃபெஸிங் அவர் சின்ஸ். எப்படா ஆண்டவருடைய பாதத்துல விழ முடியுமோ விழுந்து ஒப்புரவாகிக் கொண்டே இருக்க வேண்டிய ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை நம்முடைய வாழ்க்கை. ஆண்டவரோடு இணைந்து கொண்டே இருக்க வேண்டிய ஒரு வாழ்க்கை நம்முடைய வாழ்க்கை. 46ல இருந்து 50 வரைக்கும் இருக்கிறதுல ஒரு வித்தியாசமான ஒரு காரியத்தை நம்ம பார்க்கிறோம். அவருடைய அஹ், தாயாரும் அவருடைய சகோதரரும் வந்து நிக்கிறாங்க. ஆண்டவர் சொல்றார், யார் எனக்கு சகோதரர், யார் எனக்கு தாய், என்னுடைய சித்தத்தின்படி செய்யறவங்க தான் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல முடிக்கிறார். 50ஆம் வசனம். பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவன் எவனோ அவனே எனக்கு சகோதரனும் சகோதரியும் தாயுமாய் இருக்கிறான். ரொம்ப ஒரு ஒரு கண்டிப்பான ஒரு வார்த்தை. நம்ம யோசித்து பார்த்தா என்ன, அவங்க அம்மாவே வந்து நிக்கிறாங்க, போய் பேசி இருக்க கூடாதா என்றெல்லாம் நமக்கு மனசுல வரும். பாருங்க, ஆண்டவர் அந்த இடத்துல அவர் பிரசங்கம் செய்து கொண்டிருக்கிற இந்த ஒரு பகுதியில பேசிக் கொண்டிருக்கிற இடத்துல அவர் தன்னுடைய ஊழியத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்கிறார். அவர் என்ன சொல்றாரு, நான் பிதாவின் சித்தத்தை நான் செய்துகிட்டு இருக்கிறேன். இதை செய்யறவங்க மட்டும்தான் என்ன பார்க்க வந்திருக்கிறாங்க, அது இல்ல. என்னுடைய பிதாவினுடைய சித்தத்தை நிறைவேற்றுகிறவங்க என்னுடைய குடும்பத்தை சார். ஆகவே இந்த மாலை நேரத்துல நம்மிடத்துல ஆண்டவர் பேசுகிறார். நாமும் ஆண்டவருடைய சித்தத்தை செய்கிறவர்களா இருக்க இந்த நேரத்துல ஆண்டவர் நம்மை கேட்கிறார். என்ன சித்தத்தை நாம் நிறைவேற்றி கொண்டிருக்கிறோம், ஆண்டவருடைய எந்த சித்தத்தை நாம் நிறைவேற்றி கொண்டிருக்கிறோம் என்பதை நம்ம யோசித்துப்பார். ஆண்டவர் ஒவ்வொருவருக்கும் பொறுப்பு கொடுத்திருக்கிறார். நம்ம யாருமே நான் இல்லைங்க, நான் யூஸ்லெஸ், நான் செய்ய முடியாது அப்படி சொல்லவே முடியாது. நீங்க எல்லாரும் இந்த இதுல வேத ஆராய்ச்சியில பங்கு பெறுகிற எல்லாரும், இதை கேட்கிற எல்லாரும், பின்னால யூடியூப்ல கேட்கிற மக்களுக்கும் கூட இது ஒரு எச்சரிப்பு. ஆண்டவருடைய சித்தத்தை நாம் செய்கிறோமா? ஏன்னா பரலோக ராஜ்யத்துக்கு வந்துட்டு ஆண்டவரே ஆண்டவரே கர்த்தாவே கர்த்தாவே கேட்க மாட்டார். ஆண்டவர் சொல்லுவாரு, நான் உன்னை அறியேன், நீ என்னுடைய சித்தத்தையே செய்யலையே என்று சொல்வார். நல்லா கவனிங்க. 13ஆம் அதிகாரத்துக்கு நம்ம வந்துட்டோம். ரொம்ப முக்கியமான பிரசங்கம் இது. இது என்ன பிரசங்கம்? உவமை பிரசங்கம் என்று பெயர்.
நம்ம இது 3வது பிரசங்கத்துக்கு வந்துட்டோம். முதல்ல மலை பிரசங்கம், 2வது அப்போஸ்தல பிரசங்கம், இப்பொழுது உவமை பிரசங்கம். இதுல வந்து ஒரு 7 உவமைகளை ஆண்டவர் சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். 7 உவமைகள் இங்கே சொல்லப்படுகிறது. உவமைகளை குறித்து மொத்தம் இயேசு கிறிஸ்து சொன்ன உவமைகள் எல்லாத்தையும் சேர்த்து பார்த்தா மொத்தம் 40 உவமைகள் இருக்கிறதாக சொல்லுகிறார்கள். 40 உவமைகள். 40 40 என்பது ஈஸியா நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம். 40 நாள் அவர் உயிர் தெழுந்த பிறகு இல்ல அவர் தரிசனங்களை கொடுத்தார். அதே மாதிரி அவர் ஊழியத்தை ஆரம்பிக்கிறதுனால 40 நாள் சோதனை இல்ல, சாத்தானுடைய சோதனை 40 நாள். இப்படி 40 40 என்பது அவர் செய்த அற்புதங்கள் கூட 40 என்று சொல்லுகிறார்கள். 37 சில பேர் சொல்றாங்க, 38 39 40 என்று சொல்லுகிறார். 40 வரைக்கும் நான் கூட எண்ணி பார்த்தேன். சில சின்ன சின்ன அற்புதங்கள் எல்லாம் சேர்த்தோம்னா நிச்சயமாக 40 வருகிறது. 40 அற்புதங்களை ஆண்டவர் செய்தார். 40 ஊமைகளை சொன்னார். இந்த ஊமைகள்ல இருந்து என்ன தெரிந்து கொள்வோம்? தெரிந்ததிலிருந்து தெரியாததை ஆண்டவர் சொல்லிக் கொடுக்கிறார். அங்கே இருந்த எவ்ரிடே லைஃப், அன்னைக்கு இருந்த மக்கள் அவங்களுக்கு தெரிந்த விஷயங்கள் ஒவ்வொரு நாளும் பார்க்கிறத, அதை வைத்து இந்த ஊமைகளை ஆண்டவர் அவர்களுக்கு வெளிப்படுத்துகிறார். அதுல ஆவிக்குரிய உண்மையை நம்ம கண்டுபிடிக்கணும். அதான் ரொம்ப முக்கியமானது. ஒவ்வொரு ஊமையிலையும் ஆவிக்குரிய உண்மை இருக்கிறது. அது என்ன என்று நம்ம கண்டுபிடிக்கணும். அடுத்தது, அதை ரொம்ப காம்ப்ளிகேட் பண்ணக்கூடாது. ரொம்ப சிம்பிளாவும் யோசிக்க கூடாது, காம்ப்ளிகேட்டும் பண்ணக்கூடாது. சாதாரணமாகவோ அதிக கடினமாகவோ மாற்றக்கூடாது. அது இருக்கிறத என்ன பண்ணாம அப்படியே அதுல என்ன ஊமை, அந்த ஊமையில என்ன உண்மை இருக்கிறது, உண்மையை விளக்குவதற்கு தான் உவமை, உண்மையை நிரூபிப்பதற்கு அல்ல. நல்லா கவனிங்க. எல்லா உவமையும் ஒரு நிரூபணம் கிடையாது. அது வந்து விளக்குவதற்கு, நமக்கு தெரிந்து கொள்வதற்காக இயேசு கிறிஸ்து சொன்ன உவமைகள். அது தவிர அதனுடைய நோக்கத்தை அந்த பகுதியிலிருந்தே கண்டறிய நாம் முயல்வது ரொம்ப நல்லது. நிறைய நேரத்துல அந்த பகுதி, அந்த கான்டெக்ஸ்ட், அதெல்லாம் நம்ம பார்த்தோம்னா எந்த நோக்கத்தோடு இதை சொல்லி இருப்பார் என்று நம்ம கண்டுபிடித்து விடலாம். அதை கண்டுபிடிப்பது ரொம்ப முக்கியம். முக்கியமா ஒரு உண்மை, ஒன் த்ரஸ்ட் பாயிண்ட் என்று எல்லா ஊமையிலும் கட்டாயமாக இருக்கும். ஒவ்வொரு ஊமையிலையும் ஒரு த்ரஸ்ட் பாயிண்ட் என்று ஒன்று இருக்கும். அதை நம்ம கண்டுபிடிக்கணும். இதுதான் ஒரு ஓமையை பார்க்கும் பொழுது நம்ம யோசித்துக் கொள்ளணும். மறந்து போகக்கூடாது. ஒரு 4 ரூல் நீங்க நான் போட்டிருக்கிறேன். நீங்க அதை பார்த்துக்கலாம். ஓமைகள் நிறைய பேர் காம்ப்ளிகேட் பண்ணிடுறோம். நிறைய இப்போ நல்ல சமாரியன் கதையை எப்படி எப்படியோ சொல்றாங்க. ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு விதமாக அதை சொல்ல ஆரம்பிக்கிறார். அப்படி நம்ம இஷ்டத்துக்கு அதனுடைய வியாக்கியானங்களை நம்ம செய்யக்கூடாது. ஆண்டவர் எதற்காக அதை சொன்னார், அதுல என்ன உண்மையை அவர் சொல்லி வருகிறார், அதை தான் நம்ம பார்க்கணும். அதுதான் ரொம்ப முக்கியமானது. சரி, இப்போ விதைப்பவர் ஓமை ஃபர்ஸ்ட் ஆரம்பிக்கிறாரு. 1ல இருந்து 9 வரைக்கும் சொல்லிட்டு, இதுல ஒரு ஆச்சரியம் என்னன்னா, அதுக்குரிய அர்த்தத்தையும் அவரே சொல்றார். 18ல இருந்து 23 வரைக்கும் அந்த ஓமையுடைய அர்த்தத்தையும் அவரே சொல்றார். நமக்கு தெரியும் இது என்ன ஏதுன்றத எல்லாம் தெரியும். அதனால நான் இதற்கு உள்ள நான் போகல. நாம் இந்த டேபிள் அப்படியே பார்த்துட்டோம்னாலே போதும் என்று நான் நினைக்கிறேன். அப்போ 1ல இருந்து 9 வரைக்கும் இருக்கிறது தெரியும். விதைக்கிறான், சிலது கற்பாறையில விழுது, சில முள்ளுகள்ல விழுது, சில பாதையில விழுகிறது. இப்படி நிறைய விதங்களில அந்த விதைகள் விழுகிறது. அது என்ன ஆகிறது எல்லாம் நமக்கு தெரியும். 30, 60, 100 பலன் தருகிறது சில இடங்களில. அதாவது நல்ல நிலத்தில் விழுந்தது. அது 30, 60, 100 பலன் தருகிறது. நான் யோசித்து பார்த்தேன். 30 மடங்குனா எத்தனை பெர்சன்டேஜ் அப்படின்னு பார்த்தா 3000% வருது. கணக்கு ரைட்டா என்னன்னு தெரியல. 30 மடங்கு வந்துச்சுன்னா, ஒரு விதை விதைக்கிறான், அது 30 கனியை கொடுக்குமானால், 30 மடங்காக மாறுமானால், பெர்சன்டேஜா கணக்கு பண்ணா அது 3000%. இது எங்கேயுமே கிடைக்காதுல்ல. நம்ம இன்வெஸ்ட் பண்றவங்க தெரியும். 7%, 8% தான் கிடைக்கும். எங்க போட்டாலும், எங்க காசை போட்டு பிக்ஸட் டெபாசிட்ல போட்டாலும் அது 7%, 8%, 9% கிடைக்கலாம். ஆனா இது பாருங்க 3000%. அப்போ இன்வெஸ்ட் பண்ண வேண்டியது எங்கங்க? நம்ம தேவனுடைய ராஜ்யத்தை விதைக்கிறவர்களாக, நம்ம வசனத்தை விதைக்கிறவர்களா இருக்கும்போது அதுதான் இன்வெஸ்ட்மெண்ட். பெஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட் 3000%. ஹல்லேலூயா. கேட்டுக்கொண்டிருக்க சகோதரனே, சகோதரியே, நீங்க இதை செய்றீங்களா? இந்த இன்வெஸ்ட்மெண்ட் பண்றீங்களா? இடையரசை ஆரம்பிக்கிறீர்களா? விதைகளை விதைக்கிறீர்களா? அதுதான் ரொம்ப முக்கியமான கேள்வி. சரி, நல்ல நிலத்தில் விழுகிற விதைகள் அப்படி பலன் தருது. 100 மடங்குனா அது எங்கேயோ போயிருது. 10,000% அப்படி போயிருது. அருமையான நண்பர்களே, நம்ம இந்த இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு வருவோம். உலக பிரகாரமான இன்வெஸ்ட்மெண்ட் ஏற்கனவே சொன்னாரு. இந்த பொக்கிஷங்கள் 2 இருக்கு இல்ல, பரலோகத்துக்குரிய பொக்கிஷம், பூலோகத்துக்குரிய பொக்கிஷம். இதெல்லாம் கரை பிடிச்சு போயிரும். இது போயிரும். ஆனா அங்க ஒண்ணுமே ஆகாது. அங்க சேர்த்து வைங்கன்னு சொன்னாரு பாருங்க. அது நம்ம செய்ய ஆரம்பிப்போம். அடுத்து களை விதைப்பவர். அது 24ஆம் வசனத்திலிருந்து 30ஆம் வசனம் வரைக்கும் இருக்கிற பகுதியில இருக்கிறது இல்லையா? 24, 13ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்திலிருந்து பாத்தீங்கன்னா, வேறொரு உண்மையை அவர்களுக்கு சொன்னார். பரலோக ராஜ்யம் தன் நிலத்தில் நல்ல விதை விதைத்த மனுஷனுக்கு ஒப்பா இருந்தது. மனுஷன் நித்திரை பண்ணுகையில் அவனுடைய சத்துரு வந்து
கோதுமைக்குள் களைகளை விதைத்து விட்டு பாருங்க, இறையரசுக்கு எதிர்ப்பு வந்துகிட்டே இருக்கும். எப்பலாம் இறையரசு கடவுளுடைய ராஜ்யத்தை நம்ம விருத்தி அடைய செய்கிறோமோ அங்கெல்லாம் எதிர்ப்புகள் கட்டாயம், எதிர்ப்புகள் இருக்கணும். அப்பதான் நம்ம வந்து என்ன ஆகுறோம் கிட்ட உண்மையான காரியத்தை செய்யறோம்னு அர்த்தம். நான் ஏற்கனவே சொன்ன எதிர்ப்புகள், பகைகள், நமக்கு விரோதமான பேச்சுகள் வரும். அதையும் நம்ம பொருட்படுத்தக்கூடாது. இங்க பாருங்க, களையை விதைக்கிறவன் யாரு? சத்துரு. சத்துரு பாருங்க, அவன் 24 ஹவர்ஸ் ஒர்க் பண்ணிட்டு இருக்கான். நம்ம தூங்குற நேரம் அவன் ஒர்க் பண்றான். அதான் இங்க போட்டிருக்கு. அவன் தூங்குற நேரம், அவங்க நித்திரை பண்ணுகையில் பாருங்க, விதைக்கிறவங்க நித்திரை பண்றாங்க. அந்த நேரத்துல வந்து அவன் அவன் வேலை பண்ணிக்கிட்டே இருக்கிறான். அதனாலதான் ரொம்ப கவனமா இருக்கணும். நம்ம தூங்கவே கூடாது. அதான் விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள்னு சொன்னார் அல்லவா? ஆண்டவர் நம்முடைய ஜெபம் எப்பொழுதும் ஏறெடுக்கப்பட்டு கொண்டே இருக்க வேண்டும். அடுத்தது கடுகு விதைப்பவர்கள். கடுகு எப்படி வளர்கிறது? பெரிய விருட்சமாக. அது மாதிரி இறைவனுடைய ராஜ்யம் வளர்கிறது. ஹல்லேலூயா. அது இறையரசின் வளர்ச்சியை குறிக்கிற ஒரு ஒரு உவமை. அதுக்கு அடுத்தது புளித்தமா. அந்த கொஞ்சம் வைக்கிறோம், அது எல்லாத்தையும் புளிப்பாக்குகிறது. இறையரசின் பெருக்கம். எப்படி அந்த இரவு நேரத்துல அந்த சின்ன அந்த உர ஊத்தி வைக்கிறாங்க, தயிருக்கு மோர்ல ஊத்தி வைக்கிறாங்க, அது தயிராக மாறுகிறது. இரவு நேரத்துல அது நடந்து கொண்டே இருக்கிறது. இப்படித்தான் தேவனுடைய ராஜ்யம் பெருக்கம் அடைய வேண்டும் என்பதை பொக்கிஷம். அடுத்தது பொக்கிஷத்தை மறைத்து வைக்கிற அந்த ஒரு உவமையை ஆண்டவர் சொல்கிறார். 44ஆம் வசனம் ரொம்ப சின்ன ஒரு உவமை. அன்றைய பரலோக ராஜ்யம் நிலத்தில் புதைத்திருக்கிற பொக்கிஷத்துக்கு ஒப்பா இருக்கிறது. அதை ஒரு மனுஷன் கண்டு மறைத்து அதை பற்றி சந்தோஷத்தினாலே போய் தனக்கு உண்டான எல்லாவற்றையும் விற்று அந்த நிலத்தை கொள்கிறான். பாருங்க, அது எப்படி முயற்சி பண்ணணும்னா, பொக்கிஷம்னா எல்லாத்தையும் விற்று, எல்லாத்துக்கும் மேல இதுதான் எனக்கு ப்ரையாரிட்டி, இதுதான் அப்படின்னு சொல்ற முக்கியத்துவம், இறையரசின் முக்கியத்துவத்தை அதுல நம்ம பார்க்கிறோம். அது மட்டுமல்ல, இந்த முத்து மறைத்த 45, 46 வசனங்கள்ல இருக்கிற அந்த ஒரு உவமை, இது ஒவ்வொன்றை பத்தி நிறைய நேரம் பேசலாம் இல்ல. அப்படி பேச ஆரம்பிச்சோன்னா இந்த மத்தேயு வந்து ஒரு வருஷம் ஓடும். ஆனா நம்ம நம்ம ஷார்ட்டா நம்ம இங்க முடிக்கலாம். பாருங்க, இறையரசு முயற்சி தேவை என்பதை குறிக்கிறது இது. இறையரசுக்கு முயற்சி. அடுத்தது வலை வீசுதல் தான் கடைசி, இறுதி தீர்ப்பு. சோ கடைசியில எல்லாமே தெரிஞ்சிடும். எது ஆண்டவருக்கு பிரியமானது, எது ஆண்டவருக்கு ஏற்றது, எது ஆண்டவருக்கு பிரியம் இல்லாதது, வேண்டாத மீன், வேண்டாத காரியங்கள் வலை வீசும் போது கிடைக்கிறதுல வேண்டாதெல்லாம் என்ன பண்ணிடுவாங்க, தூக்கி எறிந்து விடுவார்கள் என்பதுதான் அந்த வசனத்துல நம்ம பார்க்கிறோம். ஆகவே அவங்க தூக்கி எறிஞ்சிட்டா அந்த 50ஆம் வசனம் சொல்றது, அவர்களை அக்கினி சூளையிலே போடுவார்கள், அங்கே அழுகையும் பற்கடிப்பும் உண்டாயிருக்கும் என்றார். பாருங்க, பிரிக்கிறது அங்கதான் இல்லையா? வலை வீசி அதுக்கப்புறம் வலையில கிடைக்கிறத பிரிச்சு வேண்டாத தூக்கி போடுற மாதிரி, அது மாதிரி அழுகை பற்கடிப்பு உள்ள பகுதிக்கு போக வேண்டியிருக்கும். இதெல்லாம் ஆண்டவர் ஓமைகளாக 13ஆம் அதிகாரத்துல சொல்றார். இது முடியும் பொழுது இயேசு புறக்கணிக்கப்படுகிறார் இல்ல. சொந்த ஊர்ல மதிப்புள்ள இயேசுவின் குடும்பம் அவிசுவாசம் என்று நம்ம அதுல போடுறோம். எதிர் வல்லமை உள்ளது என்று அங்க பின்னால பாத்தீங்கன்னா கடைசியில முடியும் பொழுது 58ஆம் வசனம், அவருடைய அவிசுவாசத்தின் நிமித்தம் அங்கே அநேக அற்புதங்களை அவர் செய்யவில்லை. பாருங்க, அங்க ஒரு அவிசுவாசம். இவ்வளவு ஊமை பிரசங்கம் செய்து முடித்த பொழுது அங்க வந்து என்ன ஆகுதுன்னா, அவரு ஒரு பெரிய இது வருது. இந்த 53ஆம் வசனம் தான் முடிவு. கரெக்டா பாத்தீங்கன்னா இந்த புத்தகத்தினுடைய முடிவு 53ஆம் வசனம். இயேசு இந்த உவமைகளை சொல்லி முடித்த பின்பு, பாத்தீங்களா, நான் ஒவ்வொரு புத்தகம் முடியும் போது அந்த வசனத்தை நான் சொல்லிக்கிட்டே வர்றேன். இயேசு இந்த ஊமைகளை சொல்லி முடித்த பின்பு. அப்போ ஊமை பிரசங்கம் முடிகிறது. அதுக்கப்புறம் இயேசு புறக்கணிக்கப்படுகிற அந்த நிகழ்ச்சியை இங்கே எழுதப்பட்டிருக்கிறது. இதோட நம்ம இன்றைக்குரிய பகுதியை நம்ம முடிக்கிறோம். கர்த்தர் பெரியவர், அவர் வல்லமை உள்ளவர், தொடர்ந்து நம்மோடு இடைப்படுவார். இப்ப நமக்கு ஒரு கொஸ்டின். என்ன கொஸ்டின் அப்படின்னா, நாம் விதைத்து கொண்டு இருக்கிறோமா? இல்ல, இந்த ஊமையில இருக்கிறது பாத்தீங்கன்னா, அதை நம்முடைய ப்ரையாரிட்டியா வச்சுட்டு இருக்கிறோமா? எல்லாத்தையும் விட்டுட்டு, அதுதான் எனக்கு இல்ல, எல்லாத்தையும் வித்துட்டு அந்த நிலத்தை கொள்வதற்காக, அந்த பொக்கிஷம் இருக்கக்கூடிய நிலத்தை கொள்வதற்காக தன்னுடைய எல்லாத்தையும் விட்டுவிட்டு அந்த நிலத்தை கொள்ளுகிறான் என்று பார்க்கிறோம். 44ஆம் வசனம் ஒரு சின்ன ஊமை தான். பாருங்க, எல்லாம் மனசு ஃபுல்லா இதான் இருக்கணும் அப்படி நம்ம இருக்கிறோமா? யோசித்து பாருங்களேன். நம்முடைய ப்ரையாரிட்டி என்ன? வாட் இஸ் மை ப்ரையாரிட்டி? ஆண்டவருடைய ராஜ்யம் விருத்தி அடைய வேண்டும் என்பது என்னுடைய ப்ரையாரிட்டி நம்பர் 1 இருக்கிறதா? ஆண்டவரை மகிமைப்படுத்த வேண்டும் என்பது என்னுடைய பிரையாரிட்டி நம்பர் 1 இருக்கிறதா என்று நம்ம யோசித்து பார்ப்போம். இன்றைக்கு இந்த 3வது புத்தகத்தை நாம் முடித்திருக்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நம்ம ஜெபம் பண்ணுவோம். ஆண்டவரிடத்துல கேட்போம், ஆண்டவரே, நான் முழு மனதோடு உங்களுடைய ராஜ்யத்தின் விருத்திக்காக ஊழியம் செய்ய எல்லாத்தையும் விட்டு, மற்ற எல்லாம் செகண்டரி தான், எனக்கு பிரைமரி ஃபர்ஸ்ட் இதுதான் என்று சொல்லி என்னுடைய மனசுல காலையில எந்திரிச்ச உடனே இதுதான் என்னுடைய எண்ணமாக இருக்க வேண்டும். ஆண்டவரை மகிமைப்படுத்துவது, ஆண்டவருடைய ராஜ்யத்தை விருத்தி அடைய செய்வது, ஆண்டவரை குறித்த காரியங்கள், இதுல ஈடுபடுவது, இது என்னுடைய முதன்மையாக இருக்கிறதா? இது கேள்வி. இந்த கேள்விக்கு நீங்க எல்லாரும் பதில் சொல்லணும், நானும் பதில் சொல்லணும். நம்ம செய்வோம். ஆண்டவரத்துல ஜெபம் பண்ணுவோம். அன்பின் ஆண்டவரே, இந்த அருமையான மாலை நேரத்துல
எங்களோடு நீர் பேசினதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் அப்பா. ஆண்டவரே, கடைசியிலே 13ஆம் அதிகாரத்திலே உமைகளினாலே நீர் ஆண்டவரே அநேகருக்கு தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து விளக்கி சொல்லும் பொழுது ஆண்டவரே, அது பிரையாரிட்டியாக இருக்க வேண்டும் என்று நீர் சொல்லி இருக்கிறீர். ஆண்டவரே, எல்லாத்தையும் விட்டு விட்டு ஆண்டவரே அந்த நிலத்தை அவன் வாங்குகிறான். அது போல ஆண்டவரே, நாங்கள் எங்களுடைய மற்ற காரியங்களை இரண்டாவதாக தள்ளிவிட்டு இதை குறித்து முதன்மையாக எங்களுடைய நோக்கத்தை நாங்கள் வைத்திருக்க, எங்களுடைய முயற்சிகள் எல்லாம் இதற்காக இருக்க, எங்களுடைய எண்ணங்கள் எல்லாம் இதற்காக இருக்க, எங்களுடைய தாளந்துகள், எங்களுடைய திறமைகளை எல்லாம் உங்களுடைய ராஜ்யத்தின் விருத்திக்காக செலவு செய்ய கர்த்தாவே எங்கள் ஒவ்வொருவருக்கும் கிருபை செய். நிறைய நேரம் நாங்கள் உலகத்திலேயே வாழ்ந்து விடுகிறோம் சுவாமி, மாம்சத்திலேயே வாழ்ந்து விடுகிறோம். ஆவிக்குரிய எண்ணங்களை எங்களுக்கு தாங்க. கீழானவைகள் அல்ல, மேலானவைகளை நாடுகிற அனுபவங்களை எங்களுக்கு தாங்கப்பா. அதிகப்படுத்துங்கப்பா, அதிகப்படுத்துங்க சுவாமி. அதிகமாய் பூமியிலேயே நாங்கள் வாழ்ந்து கொள்கிறோம். ஆண்டவரே, அதிகமாய் உம்மை நோக்கி பார்க்க முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கொடுக்கப்படும் என்று சொன்னீரப்பா. நாங்கள் முதலாவது உம்மை தேட, உமக்கான காரியங்களை கவனிக்க, அதற்கான முயற்சிகளை செய்ய கர்த்தர் எங்களுக்கு கிருபை செய்வீராக. எங்களை தாழ்த்துகிறோம் சுவாமி. இந்த ஆராய்ச்சியில பங்கு பெற்ற ஒவ்வொருவரையும் ஆசீர்வாதியும். இந்த 3 புத்தகங்கள் வரைக்கும் நாங்கள் முடிக்க நீங்க கிருபை செய்தீங்க. உங்களுக்கு ஸ்தோத்திரம் சுவாமி. தொடர்ந்து ஆண்டவரை திரும்ப எப்போ நாங்க மீட் பண்ணுவோம்னு தெரியாது ஆண்டவரை. ஆனாலும் கர்த்தருடைய பிரசன்னம் எங்களோடு தொடர்ந்து ஈடுபடட்டும், தொடர்ந்து எங்களோடு பேசும். இந்த வேத வார்த்தைகள் எங்களோடு தொடர்ந்து இடைபடட்டும் சுவாமி. ஆண்டவரே, மத்தேயு எழுதின சுவிசேஷம் சாதாரண சுவிசேஷம் தான். அதிலிருந்தும் அநேக கருத்துக்களை நாங்கள் கற்றுக்கொள்ள, ஆண்டவரை புதிதாக உணர்ந்து கொள்ள எங்களுக்கு நீர் கிருபை செய்கிறீர். அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். எங்களை தாழ்த்துகிறோம் சுவாமி. எங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட் எல்லாம் ஆண்டவரே தேவனுடைய ராஜ்யத்துக்காக போகட்டும். நாங்க பார்த்தோமே சுவாமி, 3000% ரிசல்ட் வருகிறது. ஆண்டவரே, அப்படிப்பட்ட ஆண்டவரே இன்வெஸ்ட்மெண்ட்டை நாங்க செய்ய எங்களுக்கு கிருபை செய்யுங்க. எங்களோட இருங்க, எங்களை வழி நடத்துங்க. இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென்.